ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு ரிபுகீதை. இப்போ ரிபுகீதையினுடைய நிறைவு வகுப்பு இது. இப்போ இன்றைக்கோட நம்ம ரிபுகீதையை முடிச்சுக்கலாம். இப்போ ரிபுகீதை என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது நம்முடைய உணர்வை நேரடியாக தொடுகின்ற அத்வைத விளக்கம் என்று பார்த்தோம். அதாவது அத்வைத வேதாந்தம் நமக்கு என்ன சொல்லுது? பிரஜ்ஞானம் பிரம்மா அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை நமக்கு கொடுக்குது. அதாவது பிரஜ்ஞானம் பிரம்மா அப்படின்னா அந்த உணர்வே இறைவன் அப்படிங்கிற ஒரு முக்கிய உபதேசத்தை வேதம் கொடுக்குது. அந்த வேதத்தின் சாரமாக அத்வைதம் விளக்கம் அளிக்குது. அப்ப அப்படிப்பட்ட அத்வைத வேதாந்த விளக்கத்தை ரிபுகீதை என்ன சொல்லுது? அந்த உணர்வை தொட்டு காட்டுகின்ற உயரிய விஷயத்தை சொல்லுது. இப்ப இந்த ரிபுகீதை சிவ ரகசியம் அப்படிங்கிற ஒரு நூலினுடைய பகுதி என்று நம்ம ஏற்கனவே முன்னுரையில பார்த்தோம். இந்த ரிபுகீதை என்பது சிவ ரகசியம் அப்படிங்கிற ஒரு வடமொழி நூல். அது நேரடியாக சிவபெருமானால பார்வதி தேவிக்கு உபதேசிக்கப்பட்டு பார்வதி தேவி மூலமா எல்லா ரிஷிகளுக்கும் போனது. அதுலதான் இந்த ரிபு முனிவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை நிதாகனுக்கு உபதேசித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் வாழையடி வாழையாக பரம்பரையாக இந்த விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மத்துல இப்ப இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அதை கொண்டு போய் சேர்த்துறது ரிஷிகளுடைய வேலை. ரிஷிகள் அதுக்காக தான் வராங்க. ஏன்னா நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்டைய விஷயங்களை மக்களிடத்துல கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரிஷிகளுடைய நோக்கம். ஆக சிவ ரகசியம் என்ற ஒரு நூலினுடைய ஒரு முக்கிய பகுதி தான் இந்த ரிபுகீதை. இப்போ ரிபுகீதை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க நல்லா உள்ள வாங்கிட்டீங்க அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் முடிந்த முடிவு. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, சிவ ரகசியம் புக் இருக்கு இல்லையா, அந்த சிவ ரகசியத்தினுடைய ஒரு உச்ச அத்வைத போதனை என்று பார்க்கலாம். மிக ஒரு உயரிய உச்சமான ஒரு அத்வைத போதனை எது அப்படின்னா அது ரிபுகீதை தான். ஏன்னா இந்த இந்திய ஆன்மீக இலக்கிய வரலாற்றுல பல நூல்கள் மனிதனுக்கு பாதை காட்டுது. ஆனா சில நூல்கள் மட்டும்தான் பாதையே தேவையில்லை என்று உணர்த்துது. இப்ப நம்ம ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதுக்கு பாதை வேணும்ல. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு போகணுங்க அப்படின்னா பாருங்க, இந்த வழியா போங்க, நீங்க அந்த இடத்துக்கு போய் சேரலாம் அப்படின்ட்டு ஒரு பாதை காட்டி கொடுப்பாங்கல்ல. அது மாதிரி இந்த அத்தியாத்ம ஞான நூல்கள் பலதும் பல பாதைகளை மக்களுக்கு காட்டுது. ஆனா ஒரு சில நூல்கள் இருக்கு பாருங்க, இந்த ரிபுகீதை மாதிரி நூல்கள் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுதுன்னா பாதையே இல்லை அப்படிங்குது. நீ பயணிக்க வேண்டிய வேலையே இல்லைங்குது. நீ எதை அடைய விரும்புகிறாயோ, எதை தேடுகின்றாயோ, அந்த தேடும் பொருள் நீ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உபதேசம் தான் இங்க உச்சமான உபதேசம். முடிந்த முடிவுன்னு என்று சொல்லலாம். இந்த உபதேசத்துக்கு மேல இன்னொரு உபதேசம் கிடையாது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த ரிபுகீதை ஒரு தர்ம நூலான்னு கேட்டா இல்லை, அல்லது ஒரு யோக சாதனை நூலான்னு கேட்டா இல்லை, அல்லது ஒரு தத்துவ விவாத நூலான்னு கேட்டா இல்லை. அப்ப என்னதாங்க இந்த ரிபுகீதை சொல்லுது அப்படி நம்ம இது வரைக்கும் பார்த்தா, நீ ஏற்கனவே என்னவாக இருக்கின்றாயோ அதை நினைவூட்டும் ஒரு கண்ணாடி. அப்படிதான் இந்த நூலை பார்க்கணும். அதாவது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்னையே காட்டி கொடுக்குகின்ற ஒரு கண்ணாடி தான் இந்த ரிபுகீதை. இப்ப மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட மாறி மாறி இருக்கும். ஆனா ரிபுகீதை பொறுத்த வரைக்கும் நம்மளையே நமக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு கண்ணாடி போன்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ரிபுகீதை எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இந்த மனிதர்கள்ல பெரும்பாலானவங்க எப்படின்னா அந்த மெச்சூரிட்டி கூட கூட சில விசாரணைகள் மேற்கொள்வாங்க. அதாவது ஒரு சாதாரண மனிதர்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாதவர்கள் கண்டதே வாழ்க்கை கொண்டதே கோலம் என்று அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வெளி விவகாரம் எல்லாம் ஈர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சுகங்களையே ஓடிக்கிட்டு இருக்கும். இதான் சுகம், இதான் இதுன்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, பழமொழி இருக்கு. அதாவது எதை பார்க்கறானோ அதான் அது உண்மைப்பான். அப்புறம் அவன் என்னவா இருக்கிறானோ அதான் அவனுடைய வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடுவான். அப்படியே நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் மெச்சூரிட்டி வர்றவன், அதாவது நான் எதற்காக மனிதனாக பிறந்தேன் அப்படின்னு விசாரிக்கிறான் பாத்தீங்களா, அவங்க தான் நான் யார், இந்த உலகம் என்ன, இதுல மோட்சம் என்று சொல்கிறார்களே அதை எப்படி அடைவது அப்படின்னு பல கேள்விகளை கேட்கிறான் இல்லையா.
அப்ப இங்க நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, மோட்சம் என்றால் என்ன? அதாவது இறைவனை அடைவதற்கு மோட்சம் இருக்கு இல்லையா? அப்படிதான் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க வைகுண்டத்துக்கு போனா பெருமாளை பார்க்கலாம், கைலாசத்துக்கு போனா சிவபெருமானை பார்க்கலாம் அப்படின்ட்டு மோட்ச சாஸ்திரத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. மற்ற சாஸ்திரங்கள் வந்து இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ மோட்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அதுலதான் மக்கள் மனம் மயங்குவாங்க. நம்ம மனிதர்களுடைய மனோபாவம் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது பண்டைய ரிஷிகள் காலத்துல இருந்து இருக்குங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்பவே நீங்க எங்க வேணா கோயிலுக்கு போங்களேன். இப்ப நீங்க பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அங்க எதுக்கு போறாங்க மக்கள்? அந்த நேரடியா சிவபெருமான வழிபட போறாங்களா அந்த கோயில்ல? கிடையவே கிடையாது. அது வெளியே இருக்கிற நவகிரக ஸ்தலமா ஏதாவது ஒண்ணு பின்னி வச்சிருப்பாங்க. பாருங்க, இந்த இடத்துக்கு போனா இந்த நவகிரகத்துக்கான கோயில் இது, அந்த இடத்துக்கு போனா அந்த நவகிரகத்துக்கான கோயில் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த நவகிரகங்கள்ல கிரகங்கள்ல எந்தெந்த இடம் பிரசித்தி பெற்றதோ அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் கூட்டம் அலமோதும். ஆனா அதெல்லாம் உண்மையிலேயே சிவன் கோயில்கள் தான். ஆனா சிவனை ஒரு பக்கம் ஒருத்தரும் சீண்டவே மாட்டான். திருநள்ளாறுன்னு எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. திருநள்ளாறு ஒரு மிகப்பெரிய சிவஸ்தலம். சிவன் தான் அங்க மூலவர். ஆனா சிவனை ஒருத்தனும் சீண்ட மாட்டான். எல்லாம் வந்து எங்க இருப்பான்னா அந்த சனி பகவான் முன்னாடி இருப்பான். சனி பகவானுக்கு உண்மையிலேயே தனி சன்னிதானம் கிடையாது. அது ஒரு தூண்ல தான் சனி பகவானுடைய உண்மையான சிலை இருந்தது. அப்புறம்தான் இவங்க எல்லாம் வந்து உருவாக்குனாங்க. அந்த இடத்துல நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. நீங்க பழைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தனி சன்னிதானம் கிடையாது. அது வந்து கோயில் சிற்பத்துல தூண்கள்ல ஒரு சனியினுடைய சிற்பம் வரைஞ்சிருப்பாங்க. அது ஏதோ ஒருத்தர் வந்து இந்த இடம் வந்து சனி பகவானுக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்னு சொன்ன உடனே அது சனி ஸ்தலமா மாறிடும் திருநள்ளாறு. இது மாதிரி ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தல வரலாறுல கொண்டு வந்து இவங்களா இணைச்சிக்குவாங்க இல்லையா? அப்ப இப்படிதான் மனிதர்கள் வந்து மடைமாற்றப்பட்டு மனம் போன போக்குல போயிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இந்த மனிதர்களுக்கு அந்த மோட்சம்ங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தா தான் அவன் ஆர்வமா கடவுளை வணங்குவான். நீ சிவபெருமான வணங்கினா நீ வந்து கைலாசத்துக்கு போலாம்ப்பா அப்படின்னா அப்ப சரிங்கம்பா. ஆனா சிவனை வணங்கினா நீதான் சிவம்னு சொன்னா அது எதுக்குங்க அப்படின்பா. அப்படித்தான் ஏதாவது ஒண்ணு அடையணும். அப்படிதான் மனிதனுடைய மனம். அப்ப இந்த மனிதர்களுடைய தேடுதல் என்னன்னா, நான் யார், இந்த உலகம் எப்படி, மோட்சம் எப்படி அப்படின்னு பல கேள்விகள் கேட்கிறான்ல. அந்த 3 கேள்விகளுக்குமே ஒரே அடியில இந்த ரிபுகீதை உடைச்சிடுது. ரிபுகீதை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் விளக்கமே கொடுக்காது. நீ யாரு, இந்த உலகம் என்ன, மோட்சம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது ரிபுகீதை என்ன சொல்லுது? நீ கேட்பவனே கிடையாதுப்பா, நீதான் பதில் அப்படிங்கிறார் ரிபுமுனிவர். நீ எதை தேடுகிறாயோ அந்த தேடும் பொருள் நீன்ட்டார். எடுத்த உடனே சமட்டி அடி. அதான் நம்ம சொல்றோம் இல்லையா, அஷ்டாவகர கீதை ரிபுகீதை எல்லாம் எப்படின்னா எடுத்த உடனே அடிதான், பேச்செல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எடுத்த உடனே அடி. அப்ப இங்க என்னன்னா, நீ கேட்பவனே கிடையாது, கேள்வி எதுக்கு கேட்கிற, நீதான் பதில் அப்படிங்கிறாங்க. அப்ப ரிபுகீதையினுடைய ஆரம்பம் முடிவு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீ. நீ எதை தேடுற? நான் யாருன்னு தேடுறியா? நீதான் அது. இந்த உலகம் என்னன்னு கேக்குறியா? நீதான் அது. மோட்சம் என்னன்னு கேக்குறியா? நீதான் அது. இல்ல கடவுள் யாருன்னு கேக்குறியா? நீதான் அது. அப்ப எல்லாமே ஒரே விஷயம். இப்படித்தான் வந்து இயற்கை வந்து இருக்கு அப்படிங்கறத ரிபுகீதை வந்து ஒரே அடியில சம்மட்டி அடியில் அடிக்குதுதான் இங்க ரிபுகீதையினுடைய ஆழமான ஆரம்பமும் முடிவும் கொண்ட மிக முக்கிய விஷயம் என்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப ரிபுகீதையினுடைய ரிபு முனிவருக்கும் நிதாகனுக்கும் நடந்த உரையாடலின் ஆழமான ஒரு பகுதி, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட ஒரு உரையாடலினுடைய ஆழமான பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தா, இப்ப ரிபு முனிவர் வந்து ஏதோ ஒரு போதகரா, அதாவது ஏதோ இந்த உலகத்துக்கு உபதேசம் பண்ண வந்த போதகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த பாதையில நீங்க இப்படி பயணம் பண்ணணும், அந்த பாதையில அப்படி பயணம் பண்ணணும்ட்டு, அது மாதிரி ஏதாவது போதகரான்னா அப்படியும் இல்லை. அப்போ ரிபு முனிவர் ஒரு தர்க்கவாதியா அப்படின்னா அப்படியும் இல்லை. அவர் தர்க்கம் பண்ணவும் வருவது கிடையாது. அவர் எதற்காக வந்திருக்கிறார் தெரியுமா? ஆதி குரு தட்சிணாமூர்த்தி இருக்காரு இல்லையா, ஆதி குரு தட்சிணாமூர்த்தியினுடைய உபதேசம் என்ன? சின்முத்திரையில மௌனம். அந்த தட்சிணாமூர்த்தி மௌனமா உபதேசம் கொடுக்கும் போது சனகாதி முனிவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மற்ற முனிவர்கள் வந்து புரிஞ்சுக்க முடியல. மற்ற முனிவர்கள் புரிஞ்சுக்க முடியல. அப்போ உடனே அந்த தட்சிணாமூர்த்தி வந்து என்ன பண்றாரு, அந்த தட்சிணாமூர்த்தி அவதாரத்தை அங்க முடிச்சுக்கிட்டு சிவ வடிவுல சிவபெருமானா மாறி இந்த சிவ ரகசியம்ங்கிற உபதேசத்தை உலகத்துக்கு கொடுக்கிறார். அப்படி ஒரு மிக உயரிய ஒரு உபதேசத்தை வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய மனைவியாகிய பார்வதி தேவிக்கு உபதேசிக்க போய் அந்த உபதேசம் வந்து பாரம்பரியமா வாழையடி வாழையா வம்சங்களா வளர்ந்துகிட்டே வரும்போதுதான் ரிபு முனிவர் இடத்துல வந்து அது ஒரு அருமையா வெளிப்பட்டதுங்க.
ஏன்னா இப்ப சிவபெருமானுடைய உபதேசம் எல்லாம் கேட்கணும்னா அதுக்கு தகுதியானவர்கள் இருந்தா தான் சிவபெருமான் முன்னாடி எல்லாம் கேட்க முடியும். ஏன்னா சிவன் அப்படிங்கிறது ஒரு மிக உயரிய ரிஷி, ஆதி ரிஷி. அப்ப அவரிடத்துல வந்து சாதாரண மனிதர்கள் எல்லாம் போய் பக்கத்துல நின்னு கேட்கவே முடியாது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, தவ வலிமை கொண்டவர். சராசரி மனிதர்கள் அவரை நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா ரிஷியின் இடத்துல போய் அவருக்கு வேண்டியவர்கள், நெருங்கியவர்கள் தான் அவரோட பக்கத்துல இருந்து உறவாட முடியும், கேட்பாங்க. அப்படி கேட்ட ரிஷிமார்களுடைய பரம்பரையில ரிபுமுனிவர் வராரு. அப்ப அந்த ரிபுமுனிவர் பேசும்போது தட்சிணாமூர்த்தி வாயை திறந்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படி பேசுறாருங்க. தட்சிணாமூர்த்தி வாயை திறக்கல, மௌனத்துல உபதேசம் கொடுத்துட்டாரு. இன்கேஸ் தட்சிணாமூர்த்தி வாயை திறந்திருந்தா என்ன உபதேசம் கொடுத்திருப்பாருங்க? அப்படி ஒரு உயரிய உபதேசம் தான் ரிபுமுனிவர் கொடுக்கிறார். ஏன்னா தட்சிணாமூர்த்தி மௌனத்திலே கொடுத்துட்டு போயிட்டாரு. அது வந்து சனகாதி முனிவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா மற்றவர்களுக்கு புரியல. அப்ப திருப்பி தட்சிணாமூர்த்தி வாயை திறந்து பேசணும். அப்ப அது மீண்டும் தட்சிணாமூர்த்தி அவதாரம் அங்க வராது. அப்ப ரிபுமுனிவர் அவதாரமா மாறிடுச்சுங்க. அப்ப ரிபுமுனிவர் வாய் வழியாக வார்த்தைகளாக இந்த விஷயத்தை சொல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப ரிபுமுனிவரை பார்த்தா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த மௌனமே, அந்த ஞானமே மனித வடிவெடுத்து வந்ததுன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய மௌனமே, அந்த ஞானமே மனித வடிவெடுத்து வந்தது அப்படின்னு பார்த்தா அவர்தான் ரிபுமுனிவர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ரிபுமுனிவர் வந்து ஒரு பிரம்மஸ்வரூபம். அப்ப அப்படிப்பட்ட ரிபுமுனிவரிடத்துல வந்து ஒரு சீடனா வரக்கூடிய ஒரு நிதாகன் வந்து என்ன சாதாரண ஆளா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கதை வடிவில இதை கொடுக்கும்போது மக்களுக்கு புரியறதுக்காக இப்படி ரிஷிகள் கொடுக்குறாங்க. ஆனா நிதாகனும் ஒரு மிக உயரிய ரிஷி. ஏன்னா இங்க ரிஷி பரம்பரை என்பது சாதாரண நபர்கள் எல்லாம் அவர்களை நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவு நிலையில இருந்துட்டு இந்த உலகத்துக்கு உபதேசம் கொடுக்கும்போது நிதாகனும் ஒரு சாதாரண சீடன் அல்ல, மிக உயரிய சீடனாக ரிபுவால் பார்க்கப்பட்டான். அப்படி பார்க்கப்பட்டதுனால தான் ரிபு முனிவர் வந்து நிதாகனை தேடி தேடி உபதேசம் கொடுக்கிறார், தேடி தேடி உபதேசம் கொடுக்கிறார். அப்ப உபதேசம் அப்படின்னா என்ன? அதை கொடுப்பதற்கான தகுதி அந்த ஆசிரியர் இடத்துல இருக்கணும், அதை பெறுவதற்கான தகுதி மாணவன் இடத்துல இருக்கணும். இது ரெண்டும் தான் இங்க ரொம்ப முக்கியம். அதாவது சொல்பவர் யார், கேட்பவர் யார், இந்த ரெண்டை வச்சுதான் அந்த சாஸ்திரம் வந்து வலுவா சமுதாயத்துல நிற்கும், இல்லைன்னா சமுதாயத்துல நிக்காது. அப்ப இங்க உலகம் வந்து மக்களால் வந்து ஒவ்வொரு விஷயமும் பரம்பரையா பாரம்பரியமா அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா அது எந்த அடிப்படையில் அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா மன தூய்மையின் அடிப்படையில தான். யாருக்கு மன தூய்மை இருக்கிறதோ அவர்களுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். அப்போ உயரிய ஒரு மன தூய்மை கொண்ட ஒரு மாணவனாக, ஒரு சீடனாக ரிபுமுனிவர் இருந்தார். அதே மாதிரி ரிபுமுனிவனுக்கு ஒரு மாணவனாக, ஒரு சீடனாக நிதாகன் இருந்தான். இப்படிதான் இந்த குரு சிஷ்ய பரம்பரை வந்து தொடருது. அப்படிதான் வர முடியும். ஏன்னா இப்ப ரிபுமுனிவர் வந்து முதல்ல பார்வதி தேவியின் இடத்துல இருந்து படிக்கும் போது மாணவனா தான் இருந்து படிக்க முடியும், அங்க குருவா இருந்து படிக்க முடியாது. அதே மாதிரி பார்வதி தேவி வந்து சிவபெருமான இடத்துல போய் படிக்கும் போது அங்க வந்து மனைவியா இருந்து படிக்க முடியாது, சிஷ்யா இருந்து மாணவியா இருந்து தான் படிக்க முடியும். அப்ப இது மாதிரி இங்க ஒவ்வொரு குரு சிஷ்ய பரம்பரை என்பது எப்படி வருதுன்னா வாழையடி வாழையாக தன்னுடைய வம்சம் தலை தோங்குவதற்காகவே மகான்களால் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் குரு சிஷ்ய பரம்பரை வந்து இன்றைக்கும் தொடர்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ரிபுமுனிவர் வந்து நிதாகன் இடத்துல என்னதான் சொன்னார் அப்படின்னு நம்ம இந்த ரிபுகீதை ஆழமா பார்க்கும்போது, உடல் நீ கிடையாதுன்ட்டாரு, மனம் நீ கிடையாதுன்ட்டாரு, உலகத்தை விட்டுடுங்கிறாரு, கடைசியா சாட்சி கூட விட்டுடு அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் இங்க விடுவதற்கு எதுவுமே கிடையாதுன்ட்டாரு. ஏன் என்ன ஒவ்வொன்னா சொல்லிட்டு கடைசியில என்னத்தை விடுறது? உலகத்தை விடு, மனதை விடுன்னு சொல்றவரு கடைசியில நீ சாட்சி விடு, அப்புறம் விடுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு உபதேசம் வந்து ரொம்ப ஹை லெவல்ல போகும்போது, அப்ப விடுவதற்கு ஏன் இல்லை அப்படின்னா இங்க விடுதல் என்பது வெளிப்புறம் இல்லை. ஏன்னா உலகமே இல்லைங்கும் போது இந்த இல்லாத உலகத்துல எதை போய் நீங்க பிடிச்சுக்கிட்டு அப்புறம் அதை விட்டுட்டேன்னு சொல்றதுக்கு? இப்ப இந்த வெளிப்புற உலகம் வந்து உண்மையா இருந்தால் தானே அந்த இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போய் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு இதை பிடிச்சுக்கிட்டேங்க, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இதெல்லாம் மாயேன்ட்டு, அப்ப அதனால இதை விட்டுடுறேங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்னா விட்டுக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாவே உலகமே இல்லை அப்படிங்கும்போது இங்க விடுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, பிடிச்சா தானே விடுறதுக்கு. அப்ப இந்த உலகம் என்பது உண்மையில் வெறும் தோற்றம் மாத்திரமே. இதுதான் ரிபுகீதையினுடைய உச்ச உபதேசம் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா ரிபுகீதையினுடைய உச்ச உபதேசம் மட்டுமல்ல இந்த உபதேசம், எல்லா ரிஷிகளும் இதைதான் சொல்லுவாங்க. புத்தரும் இதைதான் சொன்னாரு. ஏன்னா புத்தரும் வந்து இங்க இந்த உலகம் என்பது மாயைன்னு தான் சொன்னாரு. அப்போ உடனே புத்தருடைய உபதேசத்தை கேட்டுட்டு தான் ஆதிசங்கரர் வந்து புத்தருடைய ஜெராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரர் வந்து இதே உபதேசத்தை சொல்லும் போது மாயாவாதம் வந்து ஆதிசங்கரர் பேசினாரு, ஆதிசங்கரர் வந்து ஒரு மாயாவாதி, இவர் அப்படியே புத்தருடைய ஜெராக்ஸ்,
அத இவன் வந்து ஒரு பொய் புத்தன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஆதிசங்கரரை பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க அந்த உண்மை நிலையை உலகத்துக்கு கொடுக்கும் போது அது எல்லா மகான்களும் ஒன்றே தான் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் ஒன்றை தான் சொல்றாங்கன்னா, ஒன்று மட்டும் தான் சத்தியமா இருக்க முடியும். பொய் வேணா ஆயிரமா மாத்தி மாத்தி சொல்லலாம். ஆனா இருப்புங்கிற ஒரு விஷயம் வந்து ஒன்று மட்டும்தான். அப்ப இங்க வந்து விடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிப்புறத்துல இல்ல, நம்ம இடத்துல இருக்கின்ற மனசை தான் இங்க விடணும் அப்படிங்கறது இங்க ஆழமான விஷயம். ஏன்னா நீங்க மனசை விட்டுட்டீங்கன்னா உலகம் விட்டுட முடியும். அப்ப மனசை விட்டுறதுன்னா என்னங்க, உங்களுடைய இண்டிவிஜுவல் மைண்டை சொல்லல, காஸ்மிக் மைண்டையே விடணும். ஏன்னா காஸ்மிக் மைண்ட் தான் இங்க யூனிவர்சலா இருக்கு, ஈஸ்வரனா இருக்கு, இந்த உலகமா இருக்கு, உங்களுடைய காரண சரீரமா இருக்கு, உங்களுடைய சஞ்சித கர்மாவா இருக்குங்க. இப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டா, இந்த ஒட்டுமொத்தமா இந்த வெளி உலகத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு காரண சரீரம் அழிஞ்சிடும், சஞ்சித கர்மா அழிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு எங்கிருந்து பிராரப்தம் ஆகாமியம் இருக்கு, அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு பிறவிக்கான விதை இருக்கு. அவ்வளவுதான். காரண சரீரம் அழிக்கப்பட்டு விட்டால் பிறப்பி கிடையாது. விதை இருந்தால் தானே மரம் வரும். விதையை அழிச்சிட்டீங்கன்னா, விதையை எரிச்சிட்டீங்கன்னா மரம் வராது இல்ல. அப்ப அது மாதிரி இங்க காரண சரீரம் அழிக்கப்பட்டு விட்டால் அதுல இருந்து வெளிப்படுகின்ற சூட்சும சரீரம் வெளிப்படாது. சூட்சும சரீரம் வெளிப்படாத பொழுது ஸ்தூல சரீரமாகி இந்த பரு உடல் உண்டாகாது. அப்ப இங்க பரு உடலும் சூட்சும உடலுக்கும் காரணமாக எது இருக்கிறது? காரண உடல் இருக்கிறது, காரண சரீரம் இருக்கிறது. அப்ப அந்த காரண சரீரம் யார்? ஈஸ்வரன். அப்ப இந்த ஈஸ்வரன் தான் இந்த உலகமா இருக்கிறான், அவன் தான் மாயை. ஏன்னா ஈஸ்வரனுக்கு இன்னொரு பெயர் என்ன? மாயை. அப்ப நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது? பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது இந்த உலகம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துல மாயை அதனுடைய சக்தியாக வெளிப்பட்டு உலகமாக விரியுது. அப்ப பிரம்மமும் மாயையும் சேர்ந்தால் இந்த உலகம் அப்படின்னு சொல்லும் போது அங்க யாரும் இருக்கிறார்? பிரம்மமும் சக்தியும் இருக்குது, அதாவது சிவனும் சக்தியும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையில் சக்தி அப்படிங்கிற படைப்பு யாருது? அந்த சிவனுடையதேதான், சிவனிடத்துல இருந்து வெளிப்பட்டதேதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் இங்க ஆழமான உண்மை. இதெல்லாம் பழைய புராணங்கள்ல ரொம்ப குளறுபடி பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவனுக்கு மகள் தான் பார்வதிம்பாங்க. அப்படியும் சில புராண கதைகள்லாம் இருக்கு. சிவனுக்கு மகளே பார்வதிம்பாங்க. ஏன்னா இங்க பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்டதல்லவா மாய. அப்ப அதை அப்படி கொண்டு வந்து போட்டு குழப்பி வச்சிருப்பாங்க. அப்ப இது மாதிரி புராணங்கள் வந்து சிவனுக்கு மகள் வந்து பார்வதி, சிவனுக்கு மனைவி வந்து பார்வதி அப்படின்னு அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இங்க உண்மையா நாம வந்து நினைக்கிற மாதிரி உருவத்துல சிவன் இல்ல, உருவத்துல பார்வதி இல்ல. இங்க அறிவும் மனசும் தான் இங்க இப்படி விவகாரம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உயரிய உபதேசத்தை ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப சிவம் அப்படின்னா மங்களம், அது ஒரு உயரிய தத்துவம், அப்படிதான் பார்க்கணும். அது பிரம்மம் தான் பார்க்கணும். சிவம் என்றாலே அது பிரம்மம் தான். ஏன்னா சிவம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம இறக்கி பார்க்க கூடாது. சிவம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தியாக சிவத்தை பார்க்கறாங்க. சிவத்தை எப்படி பார்க்கறாங்கன்னா, மும்மூர்த்திகள் வடி அவதாரத்துல பிரம்மா விஷ்ணு சிவம் அப்படின்ட்டு சிவனையும் கொண்டு வந்து மும்மூர்த்திகளுடைய அவதாரத்துல வச்சுக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் அதை மறுக்கிறாங்க. இல்ல சிவம்ங்கிறது வந்து மும்மூர்த்திகளை வராதுங்க, மூன்றாவதா வருகின்றது வந்து ருத்ரன் அப்படிம்பாங்க. அப்ப இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முரண்பாடாக ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையில் இங்க சிவம்னா பிரம்மம்னு அர்த்தம். அப்ப பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட சக்திக்கு தான் இங்க மாயைன்னு பேரு. அப்ப பிரம்மமும் மாயையும் சேர்ந்தால் இந்த உலகம் என்று பெயரு. அப்ப இந்த உலகம் என்பது உண்மையில் தோற்றம் மாத்திரமே. அப்ப இதைதான் ரிபுகீதை ஒரு உயரிய உபதேசமா சொல்லுது. அப்ப அப்படி தோற்றம் மாத்திரமேனா அப்ப என்னதாங்க இருக்கு? சிவம் மட்டும்தான் இருக்கு. அப்ப நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்டா, அகமேவ பரம் பிரம்மா, நானே சிவம், சிவோகம். அப்ப நானே அந்த பரம்பொருள் அப்படின்னு பதில் சொல்ல முடிஞ்சால் அவன் ஞானி, அவன் ஜீவன் முக்தன், அவன் ரிஷி என்று இங்க நம்முடைய சனாதன தர்மம் பாக்குது. அப்ப இங்க வந்து ஜீவன் பிரம்மம் அப்படிங்கிற வேறுபாடுகள் இங்க கிடையாது. அதாவது ஜீவன் ஒருத்தன் தனியா இருக்கிறான், பிரம்மம் ஒண்ணு தனியா இருக்கு, அப்ப அது ஜீவ பிரம்ம ஐக்கியம் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அதை அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படியெல்லாம் ஒரு ஐக்கியம் இருப்பதாக ரிபுமுனிவர் ஒப்புக்கொள்வதில்லை. ரிபுமுனிவர் என்ன சொல்றாருன்னா, இங்கு அடைதல் என்பதே இல்லை, இங்கு மாறுதல் என்பதே இல்லை, இதை அடைவதற்கான சாதனை கூட கிடையாதுங்கிறார். ரிபுமுனிவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சாதனை கூட இல்லைன்ட்டாரு. அப்ப இங்க என்ன உண்மையிலேயே தேவைப்படுது அப்படின்னா, அறியாமை நீங்குவது மட்டும்தான் தேவைப்படுதுங்க இங்க. ஏன்னா அந்த அறியாமை நீங்கி விட்டால் நீ அந்த அறிவாகத்தான் இருக்கிறாய். இதுதான் உபதேசம். ஏன்னா இங்க நீ தேடும் பொருள் நீயாகவே இருப்பதினால உன்னிடத்தில் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகளை நீ நீக்கிவிட்டால் போதும், நீ அந்த அறிவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிறதுதான் ரிபுகீதையினுடைய ஆழமான உச்ச உபதேசம் என்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து ரிபுமுனிவர் என்ன சொல்றாரு? இந்த உடல் கிடையாது, மனசு கிடையாது, உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஏன் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா,
அந்த வந்து போற விஷயங்கள் வந்து என்ன நடக்கும்னா, அது வந்து பிறக்கிறது, வளர்கிறது, அழிகிறதுங்கிற அந்த 3 விஷயத்துக்குள்ள வந்துடுது இல்லையா? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 விஷயங்களுக்குள்ள வந்துடும். அப்படி 3 விஷயங்களுக்குள்ள ஒண்ணு வந்தா அது நிஜம் கிடையாது. ஏன்னா அது தற்காலிகமா வரும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்புறம் போயிடும். அது என்னங்க? நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பு என்ன திடீர்னு வருது. கொஞ்ச நாளைக்கு இருக்குது. அப்புறம் போயிடுது. அப்ப வந்து போற இந்த உடல் உண்மையா? கிடையாது. அதே மாரி எண்ணங்கள் திடீர்னு வரும். நடைமுறையில எதையாவது ஒண்ணு செய்யும். அப்புறம் அதை நடைமுறைப்படுத்த அனுபவமாக்கி அதுல சுகத்தை அடையும், இல்ல துக்கத்தை அடையும். அப்புறம் அது துக்கமோ, சுகமோ முடிஞ்சிருதுல்ல. அப்ப அது வந்து இருந்து போகிறது. அப்ப அது உண்மையா? இல்ல. சரி இந்த உலகம் உண்மையா? ஏன்னா வந்து வந்து போறதெல்லாம் பொய்யுங்கும் போது உடல் வந்து போகுது. ஓகேங்க அது உண்மை இல்ல. மனசு ஆமாங்க அது வந்து வந்து போகுது உண்மை இல்ல. ஆனா இந்த உலகம் உண்மையானா ஆமாங்க உண்மைதானே. இது எங்க வந்து போகுது இருக்குதே அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா ரிஷிகள் என்ன கேக்குறாங்க? எங்கப்பா இருக்குது? வந்து வந்து போகுதுன்னு சொல்றோம். நீ இருக்குதுங்கிற எப்படி இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. பாருங்க இப்ப இருக்குதே இந்த உலகம் இருக்கே அப்படின்னு கேட்டா, சரி இருக்குன்னா இப்ப நிகழ்வுல இருக்கு, இப்ப நனவுல இருக்கு. தூங்கும்போது எங்க போச்சு? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியலல்ல. அப்ப தூங்கும்போது இந்த உலகம் நம்மை விட்டு போய் விடுகிறது. அப்ப ஒரு வகையில இந்த உலகமும் வந்துதான் போகுது. இந்த உலகம் இருக்கிறது கிடையாது. வருகிறது தற்காலிகமாக நனவு நிலையில் நான் இருக்கின்ற வரைக்கும் இருக்கிறது. நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போதோ அல்லது கனவு காணும் போதோ இந்த உலகம் போய் விடுகிறது. அப்ப வேறு ஒரு உலகம் தான் என்னால் கனவில் படைக்கப்படுகிறது. அப்ப அது வேற உலகம், இது வேற உலகம். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? அப்ப இதுவும் வந்து வந்து போகிறது. அப்ப இந்த உடல், மனம், உலகம் அப்படிங்கிற 3 நிலைப்பாடு என்ன அப்படின்னா, பிறக்கிறது, இருக்கிறது, அழிகிறது. அப்ப படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற தலைவன் யார்? ஈஸ்வரன் யார்? மனசே தான். வேற யாரும் கிடையாது. இந்த 3 தொழில்களை புரிகின்றவன் சாக்சாத் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் வேற யாரும் இல்ல. காஸ்மிக் மைண்ட், யுனிவர்சல் மைண்ட். அவர் தான் ஈஸ்வரன் நம்ம சொல்றோம். அப்ப அந்த யுனிவர்சல் மைண்ட் தான் இந்த கிரியேஷனையே கிரியேட் பண்ணி ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு வித்தையை காட்டி கடைசியில இல்லாம அழிச்சுக்குது. அப்ப இதுதான் மைண்டினுடைய பிளே. அப்ப இந்த மனம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது எண்ணங்களின் ஓட்டம். அப்ப எண்ணங்கள் எழுந்தால் அது மனம். எண்ணங்கள் எழாவிட்டால் அங்கு மனம் இல்லை. அப்ப இதைதானே ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப இந்த உலகம்ங்கிறது என்னங்க அப்படின்னா, இந்த உலகம் என்பது மனதின் பிரதிபலிப்பு. மனம் இருந்தா இந்த உலகம் இருக்கும். மனம் இல்லாவிட்டால் இந்த உலகம் இருக்காது. அப்ப எனக்கு மனம் எப்ப இருக்கு, எப்ப இல்ல? நீங்களே உங்களை விசாரணை பண்ணி பாருங்க. நனவு நிலையில இருந்தா உங்களுக்கு மனசு இருக்கும். ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போனா உங்களுக்கு மனசு இருக்காது. அப்ப மனம் இருந்தா உங்களுக்கு உலகம் இருக்கு, உறவுகள் இருக்கு. என்னுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாமே தெரியுது. எப்போ? நனவு நிலையில. அப்போ உங்களுக்கு உலகமும் இருக்கு, உங்களுடைய உத்தியோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு உங்களுக்கு. உண்மை மாதிரியே இருக்கு. ஆனா அதே நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது அங்க மனம் ஒடுங்கி விடுகிறது. அப்பொழுது உலகம் இல்லை. அப்ப மனம் இருந்தால் உலகம் இருக்கிறது. மனம் இல்லாவிட்டால் உலகம் இல்லை. அப்போ மனம் தான் இந்த உலகத்தை பிரதிபலிக்கிறது, தோற்றுவிக்கிறது. ஆக இந்த உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே. எவ்வளவு பெரிய ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட வந்து சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாராலும் இப்படி ஏத்துக்க முடியாதுங்க. இதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் வேணும். அதாவது பண்பட்ட மனதுக்கு தான் இந்த பாடம் புரியும். ஏன்னா இங்க நம்ம சாதாரணமா விவசாயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பூமியில விவசாயம் பண்றதுக்கு விவசாயி கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். நிறைய களை செடிகளும் புதரும் வளைஞ்சிருக்கிற இடத்துல போய் தானியங்களை பயிரிடுவாங்களான்னா எந்த விவசாயம் பயிரிட மாட்டான். நம்ம சொல்லலாம், ஏங்க இப்படி எல்லாம் பாருங்க செடி கொடி எல்லாம் நிறைய விளைஞ்சிருக்கு பாருங்க, களை செடிகள் எல்லாம் இதுல அப்படியே தூவி விடுங்க அரிசிய, அப்படியே வந்துடும் அப்படின்னா அவன் சொல்லுவான், ஏன்னா முட்டாள் மாதிரி பேசுற, ஏற்கனவே இவ்வளவு புதர் இருக்கு, இதுல கொண்டு போய் அரிசியை தூவி விட்டு அது எப்படி சூரிய ஒளியை வாங்கும், எப்படி தண்ணீர் எடுத்துக்கும், அப்ப இதெல்லாம் வந்து விளைச்சலே ஆகாதப்பா அப்படின்னு அந்த இடத்துல பயிரிட மாட்டாங்க. அப்புறம் ஒரு வறண்ட பூமியை கூட்டு போய் காட்டி, சார் அப்படி இப்படி தூவி விடுங்க அப்படியே வரட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு சாதாரண விவசாயம் செய்யணும்னாலும் அங்க மண்ணை வந்து பண்படுத்தணும். மண்ணை வந்து உழணும். மண்ணுல வந்து இருக்கிற அந்த செடி கொடிகளை பூரா அகற்றி, அந்த களை செடிகளை பூரா நீக்கி, அந்த மண்ணை பதப்படுத்தி, அந்த மண்ணை கிளறி விட்டு, அப்புறம் அந்த மண் அப்படியே பொல பொலன்னு அப்படியே கையில எடுத்தா உதிர்ற மாதிரி ஒரு பக்குவம் வரும்போது அதை என்ன பண்ணுவாங்க, பார் எடுப்பாங்க. பார் எடுக்கிறதுனா விதைகளை உருவாக்குவதற்கான ஒரு பாத்தி கட்டி, அப்புறம் அதுல அவங்க தேவையான செடிகளை பயிரிடுவாங்க, தானியங்களை பயிரிடுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா செழிப்பா வளரும். அவங்களுக்கு தேவையான விவசாயம் இயல்பாக நடக்கும். அப்ப ஒரு விவசாயத்துக்கே ஒரு விளை நிலத்தை நம்ம இவ்வளவு தூரம் பராமரிக்க வேண்டியிருக்கும் போது, மிகப்பெரிய ஒரு உயரிய உண்மையை ஒருவன் தன்னுள் உணர வேண்டுமானால், ஏன்னா அது உணரக்கூடிய விஷயம். இது ஏதோ அடையக்கூடிய விஷயம் இல்ல, உணரக்கூடிய விஷயம். அப்ப அந்த உணரக்கூடிய விஷயம் எப்ப இருக்கும்போது உள்ளம் எப்படி பண்பட வேண்டும்?
உள்ளம் எந்த அளவுக்கு பக்குவமாக வேண்டும், அது எந்த அளவுக்கு உயர வேண்டும், அப்பொழுது மட்டும்தான் இது போன்ற உபதேசங்கள் உள்ள போகும். அப்ப இதைத்தான் இங்க ரிஷிகள் சொல்றாங்க. இது சாதாரண ஆட்களுக்கு சொல்ல முடியாது. பக்குவமான பண்பட்ட மனதிற்குத்தான் இது புரியும். பிரவர்த்திக்குள்ள உலக விவகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற மனிதனுக்கிட்ட போய் இத சொல்வது வீழலுக்கு இறைத்த நீர் போல. சும்மா ஒரு களைச்செடி இருக்கிற இடத்துல தண்ணி திருப்பி விட்டா அந்த தண்ணி அந்த களைச்செடி பூரா பாய்ந்து களைச்செடிகள் செழிப்பாக வளரும். ஆனா நம்ம எதற்காக விவசாயம் பண்ணுகிறோமோ அந்த விவசாய செடி வளராது. அது மாதிரி இங்க இந்த விஷயங்கள் எல்லோருக்கும் போய் கொடுக்க முடியாது. அப்ப ரிபுமுனிவர் என்ன சொல்றாரு, இப்ப இந்த மாதிரி பாடங்களுக்குள்ள நீங்க வரும்போது ஏதோ பாக்குறேன் அடையிறேன் அப்புறம் நான் சாட்சியா பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறது கூட உண்மையா ஒத்துக்க மாட்டேங்கிறார். ரிபுமுனிவர் என்ன சொல்றாருன்னா சாட்சி நிலையும் கடந்து போங்கிறாரு. ஏன்னா பல தத்துவங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பல தத்துவங்கள் நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது, சாட்சியா இருன்னு சொல்லுது, சாட்சியா இருன்னு சொல்லுது. ஆனா ரிபுமுனிவர் என்ன சொல்லிட்டார், இன்னொரு படி மேல போய் சாட்சியும் கிடையாது. ஏனென்றால் சாட்சி என்பது ஒரு நுண்ணிய அடையாளம், அதையும் விடு என்கிறார் ரிபுமுனிவர். ஏன் ரிபுமுனிவர் சாட்சியை விட சொல்றாரு அப்படின்னா, இப்ப சாட்சியா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அங்க ஒரு புதிய நான் உருவாகி விடுகிறது அப்படிங்கிறாரு. இப்ப நான் இருக்கிறேன் தன்னை மனிதனாக நினைத்துக் கொண்டிருந்த மனிதன் ஏதோ ஒரு அத்வைத வேதாந்தத்தை படிச்சுட்டு எனக்கு சாட்சிங்கிற ஒரு இது தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் எல்லாவற்றையும் பார்க்கின்ற சாட்சி, அதில் சம்பந்தப்படாமல் இருக்கின்ற சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த உலகத்தை வெற்று பார்வை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் கூட ரிபுமுனிவர் என்ன சொல்றாரு, அது உனக்கு ஒரு நுண்ணிய அடையாளத்தை உண்டு பண்ணுது, உனக்கே தெரியாம அந்த அடையாளம் உனக்குள்ள வந்துடும். அது என்ன அடையாளம் தெரியுமா, அது ஒரு புதிய நான் அப்படிங்கிறாரு. சாட்சிங்கிற ஒரு பாவனை கூட ஒரு புதிய நானாக மாறி அங்க ஒரு அடையாளத்தை உண்டு செய்து விடுகிறது. ஆகவே அந்த போலி நான் இருக்கு இல்லையா, நான் என்று ஏதேனும் ஒரு வடிவத்துல அந்த நான் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் போலி நான் சொல்லுவாங்க. போலி நான்னா என்னன்னா, ஒண்ணு இந்த உடலை நான் அபிமானிக்கிறது, இல்லைன்னா தன்னை சாட்சின்ட்டு அபிமானிக்கிறது. இப்படி ஏதேனும் ஒரு அபிமானத்திலே தன்னை நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த போலி நான் கரைந்தால் மட்டும்தான் உண்மை நான் உணரப்படும். இதுதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு. இங்க அத்வைதம் என்ன சொல்ல வருதுன்னா, ரெண்டு நான்கள்லாம் கிடையாதுப்பா, ஒரே நான் இருப்பு மட்டும்தான் நான், அதுதான் நான் சொல்ல முடியும். அப்ப அந்த இருப்பு நான் சொல்றதுக்கு இரண்டாவது பொருள் அங்க கிடையாது. நான் இருக்கிறேன்னு ஒண்ணு சொல்றதுக்கு இன்னொன்னு விஷயம் அங்க இல்ல. அப்படி இருந்தால் தானே நான் இருக்கிறேன்னு கூட சொல்ல முடியும். அப்ப சும்மா இரு, எதையுமே சொல்லாத, சொல்றதுக்கு இன்னொன்னு கிடையாது. அதுதான் இங்க ரிபுமுனிவருடைய உயரிய உபதேசம். அப்ப அந்த நிலைக்கு நம்ம என்ன போகணும், நிர்விகல்ப நிலையை நம்முடைய யதார்த்தம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி நான் அப்படிங்கிற ஒரு தன்மை பிரம்ம அனுபவம், அது நிர்விகல்ப நிலையில அடையத்தக்கது. ஏன்னா அங்க விகல்பமே இல்ல, எண்ணங்களே இல்ல. அப்ப ரிபுமுனிவர் நிர்விகல்ப நிலையை அடைய சொல்றாரா அப்படின்னு கேட்டா, ரிபுமுனிவர் கூறுகின்ற நிர்விகல்பம் என்ன தெரியுமா, நிர்விகல்பம் என்பது ஏதோ ஒரு தியானத்தில் அடையும் நிலை கிடையாது. ஏன்னா நம்ம எண்ணங்களற்ற நிலையை அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு தியானம் பண்ணீங்கன்னா அந்த தியானத்தில் நீங்கள் அடையக்கூடிய இலக்கு கிடையாது. எது, நிர்விகல்பம். அல்லது அது முயற்சியால் பெறுகின்ற அனுபவமா அப்படின்னா இல்லை, அது முயற்சியால் பெறுகின்ற அனுபவம் கூட கிடையாது நிர்விகல்பம். சில மணி நேரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த உடலையும் மனதையும் கொண்டு செய்கின்ற ஒரு சாதனையா, அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த நிர்விகல்பம் அப்படிங்கிறது எப்போதும் இருக்கின்ற உன்னுடைய உண்மை நிலை அப்படிங்கிறார் ரிபுமுனிவர். ரிபுமுனிவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ நான் நிர்விகல்ப சமாதி அடைய போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையோ அடைய போறேன்னு நினைச்சுக்கிட்டு நீ அதுக்காக தியானம் பண்றதோ முயற்சி செய்யறதோ சில மணி நேரங்கள் இந்த உடலையும் மனதையும் கொண்டு ஏதோ சாதனை செய்வதோ கிடையாதுப்பா. அது எப்போதும் இருக்கின்ற உன் உண்மை நிலை, உன்னுடைய உண்மையான இயல்பு நிலை, யதார்த்தமான நிலை அப்படின்னு ஒரு ரிபுமுனிவர் அடிச்சு சொல்லிட்டார். அப்ப உடல் மற்றும் மனதை கொண்டு நம்ம முயற்சி செய்தால் அந்த உண்மை நிலை மறைந்து விடுகிறது அப்படிங்கிறார் ரிபுமுனிவர். ரிபுமுனிவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த சொரூபம், நீ அந்த ரியாலிட்டி, அந்த சோர்ஸ்ல நீ இருக்கிற. ஆனா அந்த சோர்ஸை விட்டு கீழே இறங்கி நீ ஏதோ இந்த உடல் எடுத்து விட்டதாகவும் அதுக்கான மனதை நீ பண்படுத்துகிறேங்கிற மாதிரி ஏதோ ஒரு பயிற்சி செய்ய முயற்சி எடுக்கிற இல்லையா, அதுதான் உன்னுடைய உண்மை நிலையை மறைக்குது. ஆகவே நீ எல்லா முயற்சிகளையும் விட்டு விட்டாலே போதும், நீ எதுவுமே செய்யாம எல்லா முயற்சிகளையும் விட்டு விட்டு சும்மா இரு, தானாகவே அது வெளிப்படும் அப்படிங்கிறாரு. ரிபுமுனிவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, முடிந்த முடிவான விஷயம் என்ன அப்படின்னா, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அதை அடைய போறேன் இதை அடைய போறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அது மனசு. ஆனா எதுவுமே செய்யறதுக்கு இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டா அது சும்மா இருக்கிற நிலை, அங்கதான் அறிவு பிரகாசிக்கும். எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அறிவு பிரகாசிக்காது அப்படிங்கிறது ரிபுமுனிவர் சொல்லுகின்ற ஆழமான கருத்து என்று நம்ம ரிபுமுகதையில பார்த்தோம்.
அப்புறம் மீண்டும் ரிபுமுனிவர் வந்து கீதையில வந்து ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல. அதாவது ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் ரிபுமுனிவருடைய ஸ்லோகங்கள் எல்லாம், மந்திரங்கள் எல்லாம். பட் நாம என்ன பண்ணிட்டோம், இந்த 18 கிளாஸ்லயும் வந்து ரிப்பீட்டடா எடுக்கல. அதாவது அவர் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய மந்திரங்களை வந்து நான் திருப்பி சொல்லி உங்களை குழப்பக்கூடாதுங்கிறதுனால முக்கியமான மந்திரங்களை மட்டும் எடுத்து நான் இந்த கிளாஸை வந்து இன்னைக்கு 18வது கிளாஸோட முடிக்கிறேன். இப்ப இது வரைக்கும் நம்ம 18 மணி நேரம் இந்த வகுப்பு எடுத்திருக்கிறோம். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய உண்மை சுயம் இருக்கு இல்லையா, சொரூபம், அதை தவிர வேற எதுவும் இங்க உண்டாக்கவே முடியாது. அதாவது இன்னொரு விஷயம் அங்க இல்லவே இல்லை. அப்ப உங்களை காட்டி கொடுப்பதற்கான இன்னொன்னு வந்து உங்களை காட்டி கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது நீங்களே தான். நீங்களே இருக்கக்கூடிய உங்க இருப்புல இன்னொன்னு வந்து நீதான் அதுன்னு சொல்றதுக்கு இரண்டாவது ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத ரிபுமுனிவர் வந்து வெளிப்படுத்த விரும்புறதுனால அந்த உண்மையை ரொம்ப ஆழமா மீண்டும் மீண்டும் சொல்றாரு. ஏன்னா அப்படி சொன்னால்தான் அவனுக்கு புரியும், சீடனுக்கு புரியும் அப்படிங்கிறது ரிபுமுனிவருடைய ஒரு முக்கிய விஷயமா பாக்குறோம். இதை வந்து நம்ம ஒரு குறைபாடு அல்லது ஒரு குறை என்பதாக பார்க்க கூடாது. ஏன்னா அந்த சீடனுடைய மாணவனுடைய மனசு வந்து அந்த விஷயத்துல திடமாக நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அவன் தன்னுடைய அறியாமையை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஒரு உத்தி தான் அது என்று பார்க்கிறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அவன் அதுல நிலை பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இங்க ரிஷிகள் சொல்ல வராங்க. அது நம்ம அனுபவத்திலே பாக்குறோம் இல்லையா. பழமொழி கூட சொல்லுவாங்க, அடிக்கடிக்கு அம்மியும் நகரும் அப்படின்லாம் பழமொழி இருக்கு. ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு டைம் பண்ணா உடனே அது நகராது. அதை பலமுறை அடிச்சீங்கன்னா அந்த இடத்த விட்டு அது நகரும். அதாவது ஒரு திடமா ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா ஒரு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா அதை மீண்டும் மீண்டும் அடிக்கும் போது அது நகர்ந்து வரும். அது மாதிரி இங்க மனசுலயே ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொடுக்கும்போது அது கொஞ்சம் தன்னுடைய இயல்பை புரிஞ்சுக்க பார்க்கும். அப்படிங்கிறதுனால அந்த அஜ்ஞான மனதுக்கு அறிவுதான் நீ என்பதை காட்டி கொடுப்பதற்காக ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் ரிஷிகள் சொல்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நாமளும் நடைமுறையில பாக்குறோம். எப்படின்னா இப்ப நமக்கே பாருங்களேன், ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அதான நமக்கு திடமா மனசுல பதிஞ்சிடுது. இப்ப நம்மள வந்து ஒரு ஜாதியினுடைய அடிப்படையிலே எடுத்துக்கலாமே, வேற விஷயம் கூட நமக்கு அவ்வளவு சட்டனா போகாது. ஒரு ஜாதியை வந்து அபிமானமா நமக்கு சின்ன வயசுல ஏத்திட்டாங்கன்னா சாகர வரைக்கும் அந்த ஜாதியை விடாத மனிதர்கள் நிறைய பேரை பாக்குறோம்ல. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான டோஸ் பாத்தீங்களா. நீ பிறக்கும் போதே நீ கவுண்டர் குளத்துல பிறந்துட்ட, நீ பிறக்கும் போதே ஒரு செட்டியார் குளத்துல பிறந்துட்ட அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போதோ அந்த விஷயம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டாலோ ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்றதை கூட நம்ம சமுதாயம் ஏத்துக்கிறது இல்ல பாருங்களேன். அதுதான் ஜாதி வெறி. அப்ப அந்த ஜாதி வெறி நம்ம மனதுல எப்படி ஆழமா பதியப்படுது, நீ இன்னார் இப்படிப்பட்டவன் இந்த ஜாதிக்காரங்கிற ஒரு விஷயமே நம்ம மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிடுது. அதையே நம்மளால நீக்கிக்க முடியல. அது ஒரு சாதாரண ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். பிறப்பினால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஜாதி, ஜாதி அபிமானம். ஆனா அந்த பிறப்பினால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஜாதி அபிமானத்தையே நம்மளால நீக்கிக் கொள்ள முடியாத பொழுது தன்னை பிரம்மம் என்ற ஒரு விஷயத்தை ஒரே வார்த்தையில சொன்னா எப்படிங்க நம்ம ஏத்துக்குவோம், நம்ம மைண்ட் எப்படிங்க ஏத்துக்கும். இப்போ கவுண்டர் போய் நீ கவுண்டர் கிடையாதுப்பா நீ முதலியாருன்னு சொன்னா ஏத்துக்குவானா? ஜாதி வெறி. ஒரு செட்டியார் பொண்ணு கிட்ட போய் நீ வந்து முதலியார் பையனை காதலிச்சிட்ட, இனிமேல் இன்னைக்கு இருந்து நீ முதலியாரு அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அப்ப என்னன்னா இங்க ஜாதி வெறி என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய ஜாதிக்காரனுக்கு வேறு வேறு ஜாதிக்காரனுக்கு நான் என் பெண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அபிமானம் இருக்கிற மனிதர்கள் இடத்துல நம்ம போய் இல்லப்பா முதலியாருன்னா என்ன, கவுண்டரா இருந்தா என்ன, செட்டியாரா இருந்தா எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒரே ஜாதி தானே, உங்க பொண்ணை கட்டி கொடுன்னு சொன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நிறைய கொலை கூட நடக்கும். இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குல்ல. அந்த காலத்துல இன்னும் மோசமா இருந்தது, இன்றைக்கு இன்னும் மோசமா இருக்கு. இதுதான் தீண்டாமை இருக்கு நம்ம பாரத தேசத்துல. தீண்டாமை இருக்கு. தீண்டாமைன்னா கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற இரண்டு ஜாதி அபிமானம். எதுக்கு நான் இந்த ஜாதியை பத்தி இங்க பேசுறேன் அப்படின்னா, ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் ரிபுமுனிவர் சொல்றாரு அப்படின்னா அதை ஸ்ட்ராங் டோஸா கொடுத்துட்டீங்கன்னா அது பதிஞ்சிடும் மனசுல. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ஜாதியை நீங்க ஸ்ட்ராங் டோஸா கொடுத்துட்ட உடனே மனசுல பதிஞ்சிடுச்சுல்ல, அதை உங்களால சாகுற வரைக்கும் விட முடியல. அப்ப நல்லதை ஏன் நம்ம ஸ்ட்ராங் டோஸா கொடுக்க கூடாது? அப்ப நல்லதையும் ஸ்ட்ராங் டோஸா கொடுக்கலாமே அப்படிங்கிற கண்ணோட்டத்துல ரிபுமுனிவர் வந்து ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறார் என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனம் அப்படி. அப்புறம் ரிபுமுனிவர் என்ன சொல்றாருன்னா, இங்க மனம் தான் இங்க பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணங்கிறார். ஏன்னா இந்த மைண்ட் தான் என்ன பண்ணுதுன்னா, நான் ஏதோ பந்தம் அடைஞ்சிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு பரிதவிக்குது. அப்புறம் கடைசியில நான் ஏதோ செஞ்சுட்டேன், நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லுது. ஆனா இங்க பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் மைண்டினுடைய பிளே. அப்ப இந்த ரெண்டுமே என்ன மாயை அப்படின்ட்டாரு. ரிபுமுனிவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாதுடா, தேவையில்லாம ஏதோ நான் அடைய போறேன் அலைஞ்சிட்டு தெரியாத, அப்புறம் நான் ஏதோ விட போறேன்னு சொல்லி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காத. நீ ஒன்னையும் நீ அடைய முடியாது, எதையும் விட முடியாது, இங்க எதுவுமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிற. ஏன்னா நீ தான் அந்த இருப்பு. நீ இந்த உடலும் கிடையாது, மனசும் கிடையாது, உலகமும் கிடையாது. அப்ப உண்மையில உன்னுடைய உணர்வை புடி.
அந்த உணர்வு மட்டும்தான் சத்தியம். அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். அதற்கு வேறாக எதுவுமே இங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உபதேசம் தான் ரிபு கீதையினுடைய துணிச்சலான அறிவிப்புன்னு நாம பாக்குறோம். ஏன்னா ரிபு அப்படியே வெட்ட வெளிச்சமா உடைச்சுக்கிறாரு. அப்ப அதனால இங்க பந்தமும் இல்ல, மோட்சமும் இல்லைன்ட்டாரு. ஏன்னா பந்தம் என்பது ஒரு தவறான அடையாளம். ஆனா மோட்சம் என்பது அந்த அடையாளம் நீங்கிய பின்பு உருவாகுகின்ற ஒரு பெயர் தாங்கிறாரு. ஏன்னா நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இது பந்தம், இது மோட்சம் என்று. அப்ப மனசு என்ன நினைக்குது, உறவுகளோட நம்ம உறவாடிட்டு இருந்தா பந்தத்துல இருக்கிறோம், இந்த உறவுகள் எல்லாம் விட்டுட்டு நான் சன்னியாசம் ஆயிட்டா மோட்சத்துல இருக்கிறோம் அப்படி நினைச்சுக்குது. ஆனா உண்மையிலேயே உறவுகளை விட்டுட்டு தான் சன்னியாசி ஆறான். ஆனா உலகத்தை விடுறானா சன்னியாசி? உலகத்தை விட மாட்டான். அதுக்கப்புறம் தான் பெரிய ஆசிரமமே வைக்கிறான். அப்ப இங்க இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது இவனுக்கு இந்த வீடுதான் பிரச்சனையா இருக்குது, வீட்டுல இருக்கிற குடும்பம் தான் பிரச்சனையா இருக்கு. அதனால அந்த வீட்டை பிடிக்காம, குடும்ப உறவுகளை பிடிக்காம சன்னியாசம் எடுத்துக்கிறான். ஆனா உலகம் பிடிச்சிருக்குல்ல, அப்போ உலகத்துல போய் ஏதோ ஒரு விவகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆக மொத்தத்துல அவன் எதை விடல, மனசை விடல, சும்மா உறவுகளை விட்டுட்ட சன்னியாசி ஆயிட்டாங்கிறான். அப்ப இங்க அதுதான் பந்தம்னு அவன் நினைக்கிறான். ஆனா ரிபுமுனிவர் என்ன சொல்லிட்டாரு, எங்க இருந்துதான் பந்தம் இருக்கு, எங்க இருந்துதான் மோட்சம் இருக்கு, எங்க இருந்து சன்னியாசம் இருக்கு, ஒண்ணுமே கிடையாதுன்ட்டாரு. அப்ப இங்க உண்மையில் நீ எப்போதும் சுதந்திரமானவன். ரிபுமுனிவர் ஒரே வாரத்துல சம்மட்டி அடி அடிச்சிட்டாரு. என்ன அடிச்சிட்டாருன்னா, நீ எங்க போய் அடைய போற, நீ எப்ப சன்னியாசியா ஆக போற, நீ எதை போய் துறக்க போற, நீ ஏற்கனவே துறவிதான், நீ ஏற்கனவே சுதந்திரமானவன் தான், நீ எதிலும் கட்டப்படவே இல்லை, நீ எங்குமே சிறை வைக்கப்படவே இல்லை அப்படிங்கறதா ரிபுமுனிவருடைய உச்ச உபதேசம். ஏன்னா இதுதான் உண்மையும் கூட. இது உணராததுனால்தான் நான் எங்கேயோ கட்டுப்பட்டு இருக்கிறேன், ஏதோ இவர்களால் சிக்கிண்டு இருக்கிறேன், நான் பந்தத்தில் இருக்கிறேன், அப்புறம் நான் இதை தெரிந்து கொண்டால் மோட்சம் அடைய போறேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மைண்டு. அப்ப இந்த மைண்டோடைய பிளேவை புரிஞ்சுக்கிட்டவங்க இன்னுமே இந்த மைண்ட்ல நிறைய பிளே பண்றாங்க பாத்தீங்களா. இப்ப நிறைய மனிதர்கள் பாருங்களேன், இப்ப ரிபுமுனிவர் மாதிரி ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்லும் போது அதை கேட்க புரியாம இருக்கிற மனிதர்கள் வெளி விவகாரங்களை போய் மாட்டிக்கிட்டு தானே கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய நவகிரக ஸ்தலங்களா போயிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி எல்லாம் அவங்க போறதுனால அவங்க பிரச்சனை தீர்ந்துருமானா எப்படிங்க தீரும்? மனம் மாறாம எப்படிங்க உலகம் மாறும்? அவங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது வெளியே எங்க இருக்குங்க, உள்ள அடையப்படிய ஒரு விஷயம் அல்லவா அது. இப்ப நிறைய பேர் இந்த வாஸ்து வேற வச்சுக்கிட்டு, நான் வீட்டுல இந்த பக்கம் இதை வச்சா எனக்கு இது சரி வர மாட்டேங்குது, அந்த பக்கம் அதை வச்சா சரி வர மாட்டேங்குது அப்படின்னு இந்த வாஸ்து சாஸ்திரத்தை வேற கொண்டு வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு அறியாமை அஜ்ஞான மனிதர்களிடத்துல புகுத்தப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் காசு பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் பக்கத்து வீட்டுல பார்த்தா திடீர்னு அந்த தண்ணி ட்ரம் எடுத்து இடம் மாத்தி வச்சாங்க. என்னங்க எதுக்குங்க இடம் மாத்தி வச்சீங்க? வாஸ்துப்படி இல்லைங்களாமா, இந்த தண்ணி ட்ரம் இங்க இருக்கிற வரைக்கும் வீட்டுல கஷ்டம், இந்த தண்ணி ட்ரம் எல்லாருமே இந்த பக்கம் தான் வைக்கணுங்கிறாங்க, இது இந்த வீடு கட்டும்போது மாத்தி அந்த பக்கம் வச்சுட்டேன், அதனால இதை இடம் மாத்தி வைக்கிறேன்னு ஒரு கூட்டம் இடம் மாத்தி வைக்குது. அப்படி இடம் மாத்தி வச்சுட்டா எல்லாமே வந்துருமா? எப்படிங்க வரும்? தண்ணி ட்ரம் மாத்தினா வீட்டுல எப்படிங்க பணம் வரும்? உழைக்காம எப்படிங்க பணம் வரும்? அப்ப எல்லாமே சும்மா வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஒரு பயிற்சி ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டு அதை கேட்டா அப்படியே பண்ணிட்டா நடந்துடும் நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் நடக்காது. அப்ப ரிபுமுனிவருடைய உச்ச போதனை உபதேசம் என்ன அப்படின்னா, இது மாதிரி வெளி விவகாரங்கள்லாம் விட்டுடுப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு மௌனமா இரு, நீ சும்மா இரு அப்படிங்கிறாரு. அப்ப மௌனம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, பேசாம இருக்கிறது கிடையாது, அல்லது அது வெறுமை என்று சொல்ல முடியாது, அல்லது அது இருள் என்று சொல்ல முடியுமா மௌனம்ங்கிறத? அப்படி சொல்லவே வரல. மௌனம் என்றால் அது சுத்த இருப்பின் பிரகாசம். நீங்க மௌனம் அப்படிங்கிற விஷயத்த நான் நேற்று வகுப்புல சொன்னேன். மௌனம்னா எப்படின்னா, நிறை குடம் ததும்பாது குறை குடம் கூத்தாடும் அப்படிங்கிறோம். அப்ப அந்த நிறை குடத்துல தண்ணி நிறைய இருக்கு, ஆனா அது தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லை, அமைதியா இருக்கு. ஆனா குறைஞ்ச குடத்துல தண்ணி எடுத்துட்டு போகும்போது அது லபுக்கு லபுக்குன்னு குதிச்சு வெளியே தன்னை வெளிப்படுத்திக்க பாக்குது. அது மாதிரி இங்க ஞானம் என்பது முதிர்ந்த ஞானிகளுக்கு, முக்தர்களுக்கு சும்மா இருப்பாங்க, அவங்களுக்கு உபதேசமே கிடையாது, அவங்க அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களிடத்துல மௌனம் வந்துடும். அது அவர்களிடத்துல இருக்கிற வெறுமை கிடையாது, அது அவர்களிடத்துல இருக்கிற பேசாத நிலை கிடையாது, அது அவர்களிடத்துல இருக்கிற அறியாமை கிடையாது. அவர்கள் அந்த தூய அறிவாக மாறிவிட்டதனுடைய அடையாளம் அது. அங்க பூரண ஞானம் இருக்கிறது. அதனால அவர்கள் அந்த சுத்த இருப்பின் பிரகாசத்தில் இருக்கிறார்கள். ஆனா இந்த குறை கூடம் கூத்தாடும் இல்லையா, அது என்ன பண்ணும்னா பயங்கரமா உலகத்துக்கு எதையோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் உபதேசம் பண்றேன், நான் இந்த புக் எழுதுனேன், அந்த புக் எழுதுனேன், எதையாவது செஞ்சுட்டு இருக்கோம். அது தன்னுடைய சுய வேலையா அது காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க சாஸ்திரம் அப்படி சொல்ல, அது எல்லாம் ஒரே இருப்பின் பிரகாசம், அது வெளிப்படுத்துகின்ற ஊடகம் தான் வேற வேற. அப்ப அதனால எதுவுமே இங்க எந்த ஒரு தனி மனிதனும்
உருவாக்குவதே கிடையாது. ஒரே இருப்பின் வெளிப்பாடு அப்படிங்கறத இங்க ரிபு முனிவர் அடிச்சு சொல்லிட்டாரு. அப்ப ரிபு முனிவருடைய ஒட்டுமொத்த சாரம் ஒரே வரியில சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நீ உடல் கிடையாது, மனம் கிடையாது, உலகம் கிடையாது, சாட்சியம் கிடையாது. நீ எப்போதும் மாறாத சுத்த சிதானந்த ரூபம். சிவோகம் சிவோகம். அந்த சிதானந்த ரூபம் தான் நீ. நீயே அந்த சிவம், நீயே அந்த சிவோகம் அப்படிங்கிறார். அகம் சிவம் அப்படிங்கிற வார்த்தை தான் சிவோகம்னு பேரு. அதாவது நானே சிவம் அப்படிங்கறத சான்ஸ்கிரிட்ல சொல்லும் போது அகம் சிவம் அப்படிங்கிற வார்த்தையில வரும். அதுதான் சிவோகம் அப்படின்னு பேரு. அப்ப இதுதான் ரிபுகீதை சொல்லுகின்ற சிவ ரகசியம். சிவ ரகசியமே என்னன்னா சிவோகம் தான். நீயே சிவம். அப்ப இதுதான் அத்வைதத்தினுடைய ஆழமான உச்சம். அப்ப இங்க ரிபுகீதை நம்ம எதுக்காக இங்க நமக்கு ரிபுகீதை உபதேசம் கொடுத்தாங்க? நம்மள யோகியா மாத்துவதற்கு இங்க ரிபுகீதை உபதேசம் கிடையாது. சரி, ஞானியா மாத்துறதுக்கு ரிபுகீதை உபதேசம் கொடுத்தாங்களா? கிடையாது. ஞானியாக கூட மாற்றுவதற்காக ரிபுகீதை உபதேசம் கிடையாது. அப்ப ரிபுகீதையினுடைய உபதேசம் என்னங்க? நீ ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறாய் என்பதை உணரச் செய்வதற்கு. ரிபுகீதை ஏதோ நம்மளை யோகி ஆக்குவதற்காகவோ அல்லது ஞானி ஆக்குவதற்காகவோ உபதேசிக்க வரவில்லை. தன்னை காட்டிக் கொடுக்கின்ற கண்ணாடி போன்று நம்முடைய சுயத்தை, நம்முடைய இருப்பை உணரச் செய்வதற்காக, நீ ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படி என்று சொல்லக்கூடிய வேதத்தினுடைய மகா வாக்கியமாகிய தத்துவமசியை உபதேசிக்கத்தான் ரிபுகீதை வந்தது. அப்ப ரிபுகீதை ஒரே வரி, நீ அதுதான்ப்பா தத்துவமசி, அவ்வளவுதான். அந்த ஒரே வார்த்தை, நீ இருப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு உபதேசம் தேவைப்படுது. அதை தட்சிணாமூர்த்தி மௌனத்துல சொல்லிட்டாரு. ஆனா இவரு வார்த்தைகளால் சொல்லிட்டாரு. அப்ப இவர் சொல்ற உபதேசம் உச்ச உபதேசமா வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க உண்மை நிலை என்ன? நீ தேடவில்லை, நீ அடையவில்லை, நீ மாறவில்லை. அப்ப நீ என்னதான்ப்பா பண்ண? நினைவு கூர்ந்தாய். உன்னையே நீ நினைவு கூர்ந்து கொள். நீ உன்னை மறந்து விட்டாய் அப்படிங்கிறார். ரிபுமுனிவர் என்ன சொல்றாருன்னா, நீ தேடவும் கிடையாது, நீ எதையும் அடையவும் கிடையாது, நீ மாறவும் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நாம ஏதோ இதை படிச்சுட்டா மாறிடுவோம், நம்ம இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், அப்ப நம்ம இந்த ரிபுகீதையை படிச்சுட்டா நம்ம இப்படி மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ தேடவும் இல்லை, நீ அடையவும் இல்லை, நீ மாறவும் இல்லை. உண்மையில் நீ உன்னை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கிறாரு. ரிபுமுனிவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை மறந்து விட்டாய், உன்னுடைய சுயத்தை மறந்து விட்டாய். அந்த மறதியை நீக்கிக்கொள். நீ உன்னை யார் என்று உணர்ந்து கொள். அதுதான் உனக்கு உண்மை உபதேசம் அப்படிங்கறத ரிபுகீதையினுடைய உச்ச உபதேசம். அப்ப ரிபுகீதையினுடைய உச்ச உபதேசம் என்னன்னா, தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்பதை காட்டி கொடுப்பது. அப்ப இதுதான் நமக்கு தேவை. இது ஒன்றுதான் உண்மை. அப்ப இது நமக்கு புரிஞ்சிடுச்சுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படிப்பட்ட ரிபுகீதை எல்லாம் படிச்சுட்டோங்க, எல்லாம் நமக்கு நல்லா புரியுதுங்க, அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா, அப்ப இதை எப்படி இங்க வெளியே எடுத்து சொல்ல முடியுமா? இந்த உலகத்துக்காக கொடுக்க முடியுமா? இதை வார்த்தைகளால் எப்படி சொல்றது? ஏன்னா தட்சிணாமூர்த்தி மௌனத்துல கொடுத்துட்டாரு. அவருக்கு தகுந்த தகுதியான சீடர்கள் கிடைச்சாங்க, அவர் மௌனத்திலே கொடுத்தாரு. அப்பயே அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ரிபுமுனிவர் அவர் அதுக்கு கீழே வந்த சிஷ்யர்களுக்கு வார்த்தைகளால் கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு இதை கொடுக்க முடியுமா? இதை வார்த்தைகளால் எப்படி சொல்றது? இந்த உண்மை சொரூபத்தை மற்றவர்களிடத்துல எப்படி பகிர்வது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு முக்கியமான உண்மை உங்களுக்கு புரியணும். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய இருப்ப, தூய இருப்ப நீங்க வார்த்தையினால வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி சொல்றதுக்கு உங்ககிட்ட புலன்கள், உடம்பு கிடையாது. ஏன்னா நீங்க அந்த தூய இருப்பு, அறிவு, ஆத்மா அப்படி இருக்கிற உங்களிடத்துல புலன்கள் வரவே இல்லை, உடம்பு வரவே இல்லை, மனசு வரவே இல்லை. ஆனா வருவது போல, நிகழ்வது போல, ஒரு நிகழ்ச்சி நடப்பது போல இருக்கிறதே அப்படின்னு கேட்டா, இதுதான் இங்க மாயையினுடைய விளையாட்டு. ஏன்னா இது வருகிறது, இருக்கிறது, மறைந்து விடுகிறது. அப்ப இருந்து போகின்ற ஒரு விஷயம் எப்பொழுதும் இருக்கின்ற இருப்புக்கு ஆதாரமாக இருக்க முடியாது. அப்ப இது தோன்றி மறையக்கூடியது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இருப்பு மட்டுமே இருக்கிறது, அதற்கு வேறாக இன்னொன்று இல்லவே இல்லை. அப்படி இருக்கின்ற அந்த நிலை, தனக்கு வேறாக ஒன்று இருப்பது போல தோன்றுகின்ற ஒரு நிலைய இதே வேதம் தான் என்ன சொல்லுது? காணல் நீர் இருந்தது. இந்த உலகம் இருப்பது போல உனக்கு தோன்றும், அங்க நீர் இருப்பது போல உனக்கு தோன்றும். ஆனா நீ பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, அது விசாரித்து பார்த்தா என்றால் அது வெறும் காணல் நீர், தோற்றம் மாத்திரமே. அது போல இந்த உலகம் இருப்பது போல உனக்கு தோன்றுகிறது என்று நினைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு நீ எப்படி உபதேசம் கொடுக்க முடியும்? இப்ப உபதேசம் கொடுப்பது என்ன? உண்மையா இந்த உலகம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப இல்லாத ஒரு உலகத்துக்கு இங்க யார் உபதேசிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல.
ஏன்னா இப்ப எல்லாருமே இதை கேட்கணும். அதாவது நம்ம ஞானத்துல முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு இங்க எல்லாம் உண்மை கிடையாது, வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்னு சொல்லும் போது இந்த தோற்றத்துக்கு என்னங்க உபதேசம், இது எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அதுதான் பாயிண்ட். எப்படின்னா அந்த 4 விஷயங்கள் நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி, 4 நிலை இருக்கு. இப்ப பரா அப்படிங்கிறது அந்த இறை நிலை, அங்க மௌனம் மட்டும்தான் பரா நிலையில. அப்புறம் அது உலகமா தோன்றுது, அதாவது பார்க்கத்தான் முடியும், அது என்னன்னு தெரிஞ்சுக்க கூட முடியாது. அதுதான் குழந்தை நிலை. இது நம்முடைய பிறப்பை காட்டுது. வார்த்தையும் பிறப்பும் ஒன்னேதான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க, உடம்பே எடுக்காம இருந்தீங்க, அப்புறம் உடம்பு எடுத்தீங்க. உடம்பு எடுத்த உடனே உங்களுக்கு பார்வைங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஆனா வெறும் பார்க்கத்தான் முடியும், அது என்னன்னு தெரியாது. பஷ்யந்தி, பராவா இருந்த நீங்க பஷ்யந்தியா உலகத்தை பார்த்தீர்கள். அதுக்கப்புறம் தான் மத்தியம நிலையில இது இது இன்னது என்று உங்களுக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் வைகரி நிலையில நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. அப்பதான் இது பேனா, இது பென்சில், இது புத்தகம், அப்புறம் இவர் கடவுள், இவர் பேயி அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்க கடவுள், பேயி, பேனா, பென்சில் 1000 விஷயங்களை திணிச்சுக்கிட்டீங்க. ஆனா வார்த்தை உருவாவதற்கு ரிவர்ஸ்ல போங்க. அந்த வைகரியிலிருந்து மத்தியமா, மத்தியமாவிலிருந்து நீங்க பஷ்யந்தி, பஷ்யந்திலிருந்து பரா போயிட்டீங்கன்னா உங்களுடைய சோர்ஸ் அங்க என்ன, மௌனம். அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி. அங்கதான் பூரண ஞானம். அந்த இடத்துல தான் எல்லாமே இருக்கு. ஆனா அங்கிருந்து நம்ம ரொம்ப தூரம் வெளியே வந்துட்டோம். 4th ஸ்டேஜ்ல இருக்கோம். நம்ம வைகரியில இருக்கோம். வைகரியில இருந்து ரிட்டர்ன் போகணும். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க முனிவர்கள் அப்படின்னா, வார்த்தை என்பது வெறும் நினைவு தான்ப்பா. நீ சேகரிச்சு வச்ச விஷயத்தை வெளியே கொட்டிக்கிட்டு இருக்கிற, சாப்பிட்டதை வாந்தி எடுத்துட்டு இருக்க, இப்படி புரிஞ்சுக்கலாம்ல. சாப்பிட்டுட்ட சாப்பாட்டை வாந்தி எடுத்துட்டு இருக்க, அது மாதிரி நீ ஒரு விஷயத்தை கேட்டுட்ட வெளியே துப்பிக்கிட்டு இருக்கிற, வார்த்தையால துப்பிக்கிட்டு இருக்கிற. அப்ப அது என்ன, வெறும் நினைவு, ஏற்றி வைக்கப்பட்டது அப்படிங்கிறாரு ரிபுமுனிவர். வார்த்தையை நினைவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறாய், அதை வார்த்தை மாதிரி மாற்றிக் கொண்டிருக்கிறாய். அப்ப நினைவு எங்கிருந்துங்க வந்தது, மனசு. ஏற்கனவே மனம்ங்கிற ஒரு விஷயத்துல எண்ணங்களாக ஏற்றி வைக்கப்பட்டதுனால நினைவு வந்தது. அப்ப நினைவுக்கு காரணம் மனம். அப்ப மனதுக்கு என்னங்க காரணம், பிரிவு. அறிவினிடத்திலிருந்து ஏற்பட்ட பிரிவு. நான் வேறு, இது வேறு, நான் வேறு, அது வேறு என்ற பிரிவு. எப்படி அந்த பிரிவு உண்டாச்சு? இப்ப என்ன போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்த உடனே ஒரு உருவம் தெரியுதுங்கிறதுனால நான் வேறு அது வேறு நம்ம நினைச்சுக்கிற மாதிரி இங்க மனம்ங்கிற ஊடகத்தின் மூலமா பிரிவு உண்டாகி விட்டது. அப்ப இந்த மனம் தான் அந்த பிரிவை உண்டு பண்ணிடுச்சு, கண்ணாடி. அப்ப இங்க அறிவினிடத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்ட மனசு தான் இந்த நினைவுகள் மூலமா வார்த்தைகளை கொட்டுது. அப்ப ரிட்டர்ன் போனீங்கன்னா நீங்க பரா நிலைக்கு போயிடுவீங்க. அப்ப பராதான் உங்களுடைய உண்மை நிலை, அதுதான் உங்களுடைய உணர்ந்த இருப்பு. அப்ப நீங்க இந்த இரண்டாக பிரிவதற்கு முன்னால இந்த மாதிரி பராவிலிருந்து பஷ்யந்தியாகி, பஷ்யந்திலிருந்து மத்தியமாகி, மத்தியமாயிருந்து வைகரி ஆகிற இத்தனை நிலைக்கு முன்னாடி நீங்க என்ன இருந்தீங்க, மனமா இருந்தீங்க. அங்கதான் சேகரிக்கப்பட்ட விஷயங்கள் வெளிப்படுகிறது. அப்ப அதன் வாயிலாக வார்த்தைகள் உண்டாகிறது. அப்ப வார்த்தைகளை சுட்டிக்காட்ட மட்டும்தான் முடியுமே தவிர அதை கொடுக்க முடியாதுங்கிறாரு ரிபுமுனிவர். அதாவது தத்துவமசிங்கிற ஒரு உபதேச வார்த்தையினால உன்னை சுட்டி காட்டலாம், உன்னுடைய இருப்பை காட்டி கொடுக்கலாமே தவிர கொடுத்துட முடியாதல்ல. கொடுப்பதற்கு இன்னொரு பொருள் இல்லை இல்ல. அப்ப தன்னையே தான் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண விஷயத்த இப்படி ரிபுமுனிவர் புரிய வைக்க பாக்குறாரு. அப்ப அது எப்படிங்க, அப்ப கொடுக்க முடியாதுன்னா அந்த இருப்பை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா ஒரு 3 நிலைகள்ல சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் உங்களுக்குள் இதை இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம், எதையும் சேர்க்காமல், எதையும் தள்ளாமல், இப்போதுள்ள இருப்பு எதுவோ அதுவே நான் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை புரிஞ்சுக்க முயற்சி எடுங்க. எதையும் நீங்க சேர்த்தக்கூடாது. எதையும் சேர்த்தக்கூடாதுன்னா எப்படி, இப்ப இருப்பு இருக்கு, அந்த இருப்பு கிட்ட போய் நீங்க பிராமண, சத்திரிய அல்லது நீ கவுண்ட, முதலியாரு அப்படின்னு எதையாவது சேர்த்துனீங்கன்னா அது மைண்டா மாறும். சித்தனுடைய வெளிப்பாடு மலர்னு ஒரு விஷயத்தை அறியும். ஆனா அது மலருங்கிறத சும்மா அந்த சித்து பாக்குறதோடு நிறுத்திக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அது எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்றது மைண்டு தானே. இப்ப நிறைய பேருக்கு பாருங்களேன், நிறைய மலர் பிடிக்காது. இப்ப ஒரு சில பெண்மணிகளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குங்கம்பாங்க. ஒரு சில பெண்மணிகள் ஐயோ மல்லிகைப்பூவா, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதும்பாங்க. ஒருத்தர் சாமந்தி பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும்பாங்க. இன்னொருத்தர் ஐயா சாமந்தி பூவா, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதும்பாங்க. ஆனா உண்மை என்ன, மலருங்கிறது ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஆனா அந்த மலர்ல எனக்கு இது பிடிக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்றது யாரு, மைண்டு தான் சொல்லும். அப்ப இங்க மைண்டு வந்துட்டாதான் அங்க இருமைகள் வரும். ஆனா அறிவுல இருப்பு மட்டும் இருக்கும். அந்த இருப்புல எல்லாமா இருக்கும். அதுக்கு பெயரும் கிடையாது, உருவமும் கிடையாது, அது பிடிக்குது பிடிக்கல வேறுபாடுகளும் கிடையாது. அப்ப அந்த நிலையில அங்க இருப்பு மட்டுமே இருக்கிறது, அதுவே நான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா
நீங்க எப்படி இதை பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி இதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்? எதையும் பிடிக்காத, எதையும் நீக்காத, அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையில இரு, அதுதான் இருப்பு அப்படின்னு சொல்லும் போது இப்ப நமக்கு திருக்குறள் ஞாபகத்து வரணும். திருக்குறள் என்ன சொல்லுது? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது ஒண்ணு வேணும் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு ஒருத்த மனசுக்குள்ள நினைச்சிட்டான்னா அவன் மைண்டுக்குள்ள வந்துட்டான், அவனுக்கு என்றென்றைக்கும் கஷ்டம். ஆனா வேண்டும் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு, எனக்கு வேணும் வேண்டாம் என்று இல்லாதவனிடத்தில் யார் ஒருவன் சேர்கிறானோ, அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானியை யார் ஒருத்தன் உணர்கிறானோ அவன் தான் தன்னுடைய இருப்பை உணர்கிறான். அவன்தான் நான், அதுதான் நான், அதுவே நான். அப்ப இங்க திருவள்ளுவர் என்ன சொல்றார் தெரியுமா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அப்படின்னா இந்த வேண்டும் வேண்டாம், ஒன்றை தள்ளுகிறேன் ஒன்றை சேர்க்கின்றேன் என்ற இருமை இல்லாத நிலையில் எவனால் இருக்க முடியுமோ அவனுக்கு என்றுமே கஷ்டம் இல்லை, அவனுக்கு என்றும் இடும்பை இல்லை. அவன் தான் இருப்புங்க, அதுதான் இறைவன்க, அதுதாங்க நான் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய உபதேசத்தை திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டார். இதை ஞானிகள் இப்படி புரிய வைக்கிறாங்க. அப்ப இதுக்கு மேல் உங்களுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லைங்கிறார் ரிபுமுனிவர். ரிபுமுனிவர் என்ன சொல்றாருன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல என்னப்பா விளக்கம் இருக்கு அப்படின்னு உடைச்சிடுறாரு. அப்ப இருந்தாலும் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய நண்பன் இருக்கானே, என்னுடைய உறவுகள் இருக்கு, அவங்க கிட்ட சொல்லலாமா? ஏன்னா எனக்கு நான் அடைஞ்ச இன்பம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு திருமூலர் வேற சொல்லிட்டாரு. அப்ப நான் இப்படிப்பட்ட ஒரு உயரிய உபதேசத்தை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கலாமான்னு கேட்டா, அப்படி நீங்க கொடுக்க போனீங்கன்னா நீங்க அத்வைதம் பிரம்மம் ஞானம்னு பேச ஆரம்பிச்சீங்கனாலே பழக்காத தூரம் ஓடிடுவாங்க, நிக்க மாட்டான், ஒருத்தன் தலை தெறிக்க ஓடுவான். ஏன்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா இது புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இது விஷயம் அல்ல. இது பக்குவப்பட்டவங்களுக்கு தான் இதை கொடுத்தா புரியுமே தவிர, நீங்க போய் இல்ல நான் இது புரிஞ்சுக்கிட்டேங்க, இருங்க வீட்டுல பொண்டாட்டி கிட்ட சொல்லி பாக்குறேன், அல்லது பெண்மணிகள் இல்ல நான் அருமையா புரிஞ்சுக்கிட்டே இருங்க கணவர்கிட்ட சொல்லி பாக்குறேன்ட்டு வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு சண்டை தான் வருமே தவிர, பிரச்சனை தான் வருமே தவிர, இங்க அத்வைதம் பிரம்மம் ஞானம் அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இங்க யாருமே தயாராக இல்லை. அப்ப என்னங்க எப்படிங்கதான் இதை சொல்றதுங்க அப்படின்னா, டைரக்டா நீங்க போய் பிரம்மம் ஞானம் அப்படின்லாம் பேசக்கூடாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட போறீங்க, அவங்க என்னங்க எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குன்னா, சரி எப்ப அமைதி தேடுறீங்களா? ஆமா அமைதி தேடுறேங்க. அது எங்க கிடைக்கும், கிலோ எவ்வளவு, அது எந்த கோவிலுக்கு போனா எனக்கு அமைதி வரும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க எப்படி சொல்லலாம்? இப்போ உன்னால கவலை இல்லாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? இப்ப நீ காலையில எழுந்துட்டியாப்பா, இப்ப நீ காலையில நீ கண் விழிச்சு இந்த உலகத்தை பார்த்துட்ட, இரவு தூங்க போற வரைக்கும் இந்த உலகத்துல நீ விவகாரம் பண்றல, ஏகப்பட்ட விவகாரம் பண்ணிட்டே இருக்கிறல்ல. அப்ப இந்த 24 மணி நேரம் உனக்கு தினசரி ஒவ்வொரு நாளா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் விடிஞ்சு எழுந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ற. அப்ப இன்றைய நாள் இன்றைய பொழுதில் நீ எவ்வளவு நேரம் கவலை இல்லாமல் உன்னால சும்மா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேளுங்க. அவன் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு வருதான்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் எவனுக்குமே வராது. எவனுமே சும்மா இருக்க மாட்டான். எதையாவது செஞ்சுக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அதை பண்றேன் இதை பண்றேன் இப்படிதான் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். சும்மா இருக்கின்ற ஒரு நேரம் உண்டா அப்படின்னு நீங்க ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா, அப்படி ஒருத்தர் இருக்குங்க, நான் சும்மா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த சஞ்சலமும் இல்லை, மன அமைதியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, நான் சும்மா இருக்க முடிஞ்சுது அப்படி நான் இருந்தேன்னு ஒருத்தர் சொன்னா, அந்த நேரத்துல நீ எதையும் தேடுவது இல்லை. ஆனா நீ முழுமையா இருக்கிற மாதிரி ஒரு இருப்பு இருக்கு இல்லையா, அதுதான்ப்பா நீ அப்படின்னு அந்த இருப்பை உணர்த்துங்க. உண்மையான இருப்பை நீங்க உணரணும்னா இதுதான் வழி. எது வழி? நான் அந்த தூய இருப்பு, நான் அந்த ஆத்மா, நான் அந்த பிரம்மம் என்று நீங்கள் உங்களை உணர வேண்டுமானால் உங்களுடைய வாழ்நாளிலே, இன்றைய நாளிலே, இன்றைய பொழுதிலே, இன்று உங்களுக்காக கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்திலே, இந்த நாளிலே இவ்வளவு நேரம் என்னால் சும்மா இருக்க முடியும் என்று ஒரு நேரம் இருக்கிறது என்றால், அந்த நேரத்தில் நான் எதையும் தேடாமல் அமைதியாகவும் சும்மாவாகவும் இருந்தேன் என்றால், அந்த நிலையில் நீ முழுமையாக எப்படி சும்மா இருந்தாயோ அந்த இருக்கும் நிலை எதுவோ அதுவே இருப்பு. இதுதாங்க உபதேசம். இது என்ன உபதேசம்? இது நினைவூட்டும் உபதேசம். இது ஏதோ ஒண்ணு புதுசா உங்களுக்கு கொடுத்துட்ட மாதிரி நீங்க நினைச்ச கூடாது. இங்க யாரும் எதுவும் புதுசாவே கொடுக்கல. அந்த இருப்பே நீங்க தான். உங்களை நினைவுபடுத்துது, அவ்வளவுதான். இந்த உபதேசம் உங்களை நினைவுபடுத்துது. அப்ப இருப்பு அப்படிங்கிற நிலை இதுதான்.
இத ஆழமா கேட்கின்றவர்களுக்கு, தன்னை அமைதியில் ஆனந்தத்தில் உணர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு உபதேசமா இதை பார்க்க வேண்டும். அப்ப யாராவது உண்மையிலேயே நீங்க சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தா அவங்க கிட்ட நீங்க எப்படி சொல்லலாம் தெரியுமா? இப்ப ஒருத்தர் வராரு, சரி ஏதோ நீங்க பயங்கரமான பாதையில போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க ஏதோ நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அப்ப நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா, அப்போ இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்லலாம்? நீ எப்போதாவது என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்காம உன்னால இருக்க முடியுமா? அப்படி இருந்திருக்கியான்னு கேளுங்க. அதாவது ஒரு நாள்ல அவன் இது ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு எதுவுமே சிந்திக்காம, இப்படி ஆகணும், இப்படி செய்யணும் அப்படின்னு எதுவுமே நினைக்காம, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தனால சும்மா என்னைக்காவது நீ இருந்திருக்கிறியா அப்படின்னு கேளுங்க. அப்படி ஒருத்தனால இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த நிலையில, அந்த சைலன்ஸ்ல, அந்த ஸ்டேஜ்ல, அந்த ஸ்டேட்ல பயம் இருக்காது, ஆசை இருக்காது, அடையாளம் இருக்காது. அதுதான் நம்முடைய சுயம், அதுதான் நீ, தத்துவமசி. இதுதான் உபதேசம். இது நம்மை ஞாபகப்படுத்துகின்ற உபதேசம். ஏதோ புதுசா நம்மளை காட்டி கொடுக்கிற விஷயம் அல்ல. நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்கி நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம் என்ற உபதேசம். அப்ப இப்ப ரிபுகீதை என்னதான் நமக்கு சொல்லுது? எந்த புதுசும் நமக்கு சொல்லவே இல்லை. கண்ணாடியை கொண்டு காட்டுது. ரிபுகீதை எந்த ஒரு புதிய உபதேசமும் கொடுக்கவே கிடையாது. ரிபுகீதை என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீ பாக்குறியா, இந்த கண்ணாடி அப்படின்னு கொண்டு கண்ணாடியை கொண்டு முன்னாடி நிப்பாட்டுது. கண்ணாடியில பார்த்த உடனே என்னுடைய உருவம் எனக்கு தெரியுது. அப்ப கண்ணாடி என்ற ஒரு ஊடகத்தின் வழியாக என்னையே நான் பிரதிபிம்பித்து பார்ப்பது போல ஆத்மா தன்னுடைய உண்மைத்தன்மையை தனக்குள் உணர்வதற்கான ஒரு ஊடகம் தான் இந்த ரிபுகீதை. அப்ப இந்த ரிபுகீதை என்ன பண்ணுது? நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்கி விடுகிறது. நம்மிடத்தில் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகளை நீக்கி விடுகிறது. அப்ப நான் என்னை மறந்து இருந்தேன், என்னுடைய மறதியை நீக்கி விட்டது. அப்ப இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முயற்சி, பயிற்சி. இதை தவிர ஒண்ணும் கிடையாது. அப்ப இங்க நம்ம முக்கியமான ஒரு கேள்வி என்ன நம்ம கிட்ட எழுந்திருக்குதுன்னா, இப்ப மற்றவர்களை மாற்ற முயற்சிக்கணுமா? அப்படி மற்றவர்களை மாற்ற நம்ம எடுக்கின்ற முயற்சி உதவி ஆகாதா? அப்படின்னா உதவி ஆகாது. அப்ப அவர்களை உணர வைக்க முயற்சிப்பது கூட உதவி இல்லையா? அப்படின்னா அதுவும் உதவி ஆகாது. ஏன்னா இங்க இரண்டாவதான ஒரு விஷயம் இல்ல, அது மட்டுமே இருக்கிறது. அது பிரகாசிக்கின்ற ஊடகம் தான் அது தேர்ந்தெடுக்குது. அது எந்த கண்ணாடியில தன்னை பார்க்க விரும்புதோ அந்த கண்ணாடியில தான் அது பார்க்கும். எல்லா கண்ணாடியிலும் அது பார்க்காது. அப்ப இப்ப இந்த உலகத்துல எத்தனையோ கண்ணாடி படைக்கப்பட்டிருக்கு. நீங்க பெல்ஜியம் கண்ணாடி பார்க்கலாம், பல வெளிநாட்டு கண்ணாடிகள் இருக்கலாம், இந்த உலகத்துல எத்தனையோ கண்ணாடி கடை இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுல ஒரு கண்ணாடியில தானே நீங்க உங்களை பாக்குறீங்க. இந்த உலகத்துல எத்தனை கண்ணாடி இருக்கு, ஆனா நீங்க ஏங்க உங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில மட்டும் உங்க பாக்குறீங்க? அப்ப உங்களுக்காகவே அந்த கண்ணாடியை நீங்க தேர்ந்தெடுத்து இது எனக்கு தேவையான கண்ணாடின்னு வச்சுக்கிட்டு நீங்க உங்க வீட்டுல உங்களுடைய முகத்தை, உங்களுடைய உருவத்தை அதுல பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த அறிவு என்ன பண்ணுது, ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, தனக்கு தேவையான ஒரு ஊடகத்தை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக தன்னை பார்க்கும். அப்படி பார்க்கின்ற ஒரு ஊடகம் தான் இங்க தன்னை தான் அறியும். மற்ற எதுவும் தன்னை தான் அறியாது. எப்படி? என்னுடைய வீட்டுல நான் கண்ணாடியில என்னுடைய உருவத்தை பார்த்து என்னையே நான் பார்த்த மாதிரி இங்க ஆத்மா தன்னையே பார்க்கின்ற ஒரு ஊடகமாக ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் இந்த உலகத்தில் உத்தமனாக மாறுகின்றான், உயரிய ஞானியாக மாறுகின்றான். ஆனா மாறுகின்றான் என்று நம்ம புரிதலுக்காக சொல்றோம், தன்னைத்தான் உணர்கின்றான் என்றுதான் அங்க பார்க்கும். ஏன்னா தன்னையே தான் பார்க்குது. கண்ணாடியில தன்னை பார்த்த உடனே நான் தான் அதுன்னு தெரிஞ்சுக்குது இல்ல, அது மாதிரி இங்க இந்த மைண்ட் பாடி என்ன பண்ணுது, அந்த அறிவு பிரகாசிச்ச உடனே தன்னையே தான் பார்த்து விடுகுது. அப்ப அங்க எங்க இருக்குது உடம்பு, அங்க எங்க இருக்கிறது மனசு, அங்க எங்க கண்ணாடி இருக்கு? ஒன்றும் இல்லை. அந்த நிலையில இங்க பதட்டம் கிடையாது, எதிர்வினை கிடையாது, கோபம் இருக்காது, பேசும்போது அவசரம் இல்லை, கேட்கும் போது முழுமையா இருப்போம். இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இதை பார்த்தவனுக்குள் இவர் வேறு மாதிரி இருக்கின்றார் என்ற கேள்விதான் மற்றவனுக்கு வரும். ஏன்னா இந்த நிலையை அடைந்த ஞானிகளும் ரிஷிகளும் எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவர்களிலிருந்து மாறுபட்டு இருப்பார்கள். அப்படி ஒரு தனி மனிதனாக அவர்கள் பார்க்கப்படுவார்கள். ஏன்னா அவங்களை ஈஸியா மற்றவங்களோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த உலகம் உண்மை இல்லை, இது ஒரு மாய, இது இப்படிதான் இருக்கும், இதுல இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம், இது இப்படிதான், இதை மாற்ற முடியாது, நமக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நம்ம அழகா செய்வோன்ட்டு இந்த உடம்பு மனசை வச்சு அந்த உலகத்துக்கு உறவாடி கொண்டிருப்பாங்க. அப்ப அவர்களை பார்ப்பவர்கள் வேறு மாதிரி தான் பார்ப்பார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு ஐயோ இப்படி ஆயிட்டமே அப்படி ஆயிட்டமே நினைப்பதும் மனசுதான். அப்ப அந்த நிலையும் நம்ம முழுமை அடையாத பொழுதுதான் அப்படி தோணும். முழுமை அடைந்தவனுக்கு இங்கு தோற்றம் மாத்திரமே இந்த உலகம் என்றதுதான் அறிவுகீதை சொல்ல வர்ற முக்கிய உபதேசம்.
அப்ப இங்க என்னன்னா, உபதேசம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இங்க ஒரே ஒரு அளவுகோல் எடுத்துக்கணும். என்ன அளவுகோல் அப்படின்னா, நீங்க சொல்ல வர்றத அவர் காது கொடுத்து கேட்கிறாரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி அவர் காது கொடுத்து கேட்கிறார், அப்ப நான் அதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க உங்களை பார்க்கணும். அப்போ அவர் கேட்கிறார் அப்படின்னா நீங்க அதிகமா பேசக்கூடாது. 2-3 வார்த்தையில புரிய வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, நீங்களா எனக்கு நான் ஏதாவது உலகத்துக்கு கொடுக்கணும்னு வெளியே அப்படியே முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு வருதுன்னா, அது மனசுதான் உங்களை அப்படி விவகாரம் பண்ண வைக்குது. அப்ப நீங்க கூடுமான வரைக்கும் அதை கவனிச்சு இந்த விவகாரத்துக்குள்ள இருந்து விடுபடுற வழியை பார்த்துக்கிட்டு மௌனமா இருக்கிறது சிறப்பு அப்படிங்கறது இங்க ரிஷிகள் சொல்றாங்க. ஏனென்றால் இப்போ இதை கேட்கணும் அப்படிங்கிற பண்பட்ட உள்ளத்துல தானாவே இது உள்ள போனா வேலை செய்யும். பண்படாத உள்ளத்துல நீங்க எவ்வளவுதான் பதறிக்கிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்ன பழமொழி, அதாவது நல்லா உழுத நிலத்துலதான் பயிரிட முடியும், உழாத நிலத்துல பயிரிட முடியாது. அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்ப நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் 4 பேருக்கு சொல்ல போறேன்ட்டு ரோட்ல போறவனெல்லாம் கூப்பிட்டு உபதேசம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் தான் உண்டாகும். அப்படிலாம் நீங்க கொடுக்க முடியாது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா, பண்பட்ட உள்ளம், அந்த பக்குவமான உள்ளம் தானாகவே அந்த விஷயத்துக்குள்ள ஈர்க்கப்படும். அதுக்கான வாசல்கள் திறக்கப்படும். அப்படி தேடுறவங்களுக்கு அது தானாவே கிடைக்கும். அதுதான் இயற்கையினுடைய நியதி. அதனால நாம இங்க எதையும் செய்யறதுக்கு இல்ல, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்ற எந்த முயற்சியும் நீங்க செய்ய வேண்டியதில்ல. நீங்க சும்மா இருந்தா போதும். உங்ககிட்ட என்ன வருமோ வரும், என்ன போகுமோ போவோம். அப்படிதான் உபதேசமும் கூட. ஏன்னா இதை நம்ம எப்படி புரிய வைப்போம் அப்படின்னா, ஒரு மலர் மலர்ந்து விட்டா அந்த மலர்ல இருந்து தேன் சுரைக்கிறது என்று தெரிந்து விட்டா தேனீக்கள் தானாக வரும். அந்த தேனீக்களை வா வான்ட்டு அந்த மலர் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மலர் மலர்ந்தால், அந்த மலரிடமிருந்து மனம் வெளிப்பட்டால் தேனீக்கள் தானாகவே அந்த இடத்துல தேனை குடிக்கும். அப்ப தேனை குடிக்க வேண்டிய நேரம் வரும்போது தேனீக்கள் எப்படி அந்த பூவை நாடி வருகிறதோ, அது போல தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகளை நோக்கி தானாகவே வருபவர்கள் வருவார்கள். அவர்கள் அவர்களிடத்துல தேவையானதை பெறுவார்கள். அப்ப இங்க அப்படித்தான் நாமளும் மலரணுமே தவிர, நாமளா போய் ஏதோ சொல்ல போறேன் கொடுக்க போறேன் இந்த உலகத்துக்கு நீங்க கொடுக்க போனீங்கன்னா உலகம் உங்களை உதாசீனப்படுத்தும். ஏனென்றால் உழாத பண்படாத நிலத்திலே பயிரிடுவது தகாத செயல் என்பது போல, பக்குவமடையாத மனதிலே இது போன்ற ஞானத்தை கொடுப்பதும் தகாத செயல் என்று சாஸ்திரம் இங்க நிரூபிக்குதுங்க. அப்ப நல்லா இதை நீங்க உள் வாங்கிக்குங்க. அதனால இங்க ஒரே ஒரு முடிந்த வரி என்ன அப்படின்னா, சும்மா இரு, நீ அமைதியாக இரு. இந்த உலகத்துக்கு உபதேசிக்க வேண்டும் என்ற கருணையின் அடிப்படையில் நீ முடிவு செய்தாலும் அதற்கான காலம் கனிந்து வரும்போது மக்கள் தானே உங்களை நோக்கி வருவார்கள். அதற்கான பக்குவத்தை நீங்கள் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல இந்த ரிபுகீதை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இருப்பது ஒன்றே, அது இருப்பு மட்டுமே, சத் மாத்திரமே. அதாவது சித்து கூட சொல்றது இல்ல, சத்து மாத்திரமே, அந்த இருப்பு மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறதோட ரிபுகீதை நிறைவாகின்றது. நம்ம அடுத்த வேறு சில வகுப்புகளை சந்திக்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.